நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து ஒரு தொடர் போதனையை நாம் போதித்து வருகிறோம். இது தேவனுடைய குணாதிசயம், அவருடைய பண்பு, அவருடைய சுவாபம், இவளை குறித்த போதனை. தேவனை அறிந்து கொள்வது தான் விசுவாசியினுடைய பிரதான ஒரு வேலையாக இருக்கணும். கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேணும். ஏன்னா அப்படி அறிந்து கொள்ளும்போது தான் அவரை இன்னும் அதிகமாக நம்புவோம், அவரை அதிகமாக நேசிப்போம், அவருடைய வார்த்தையை அதிகமாக நம்புவோம். இதெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ வல்லவர், மாறாதவர், உண்மை உள்ளவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மை வேரூன்ற செய்கிறது, நம்முடைய விசுவாசத்தில் வேரூன்ற செய்கிறது. அதனால தான் இந்த போதனையை இங்கே கொடுத்து வருகிறோம். இதில் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஒவ்வொரு பண்பை குறித்து நான் பேசி வருகிறேன். ஒவ்வொரு வாரத்துலேயும் அதோடு முடிச்சிடுறேன். இப்போ கடைசி 5 வாரங்களாக ஒன்றில் மட்டும் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் அல்லது தேவன் நல்லவர் என்கிற அந்த அதிமுக்கியமான ஒரு தேவனுடைய பண்பு, தேவனை குறித்த ஒரு காரியம், அதை போதித்து வருகிறோம். தேவன் நல்லவர்ன்றது ரொம்ப முக்கியமான சத்தியம். பாருங்கள், இதை தான் பிசாசானவன் பெரிய விதத்தில் அட்டாக் பண்ணுறான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மோசம் நடந்தால் கூட உடனே கடவுள் தான் ஏதோ பண்ணிட்டார், அவர் தான் ஏதோ சதி பண்ணிட்டார், அவர் தான் கெட்டவர், அவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பிசாசானவன் ஒரு இதை கொண்டாந்து, ஐடியாவை கொண்டாந்து நம்முடைய மனசில் வச்சு மனதை கெடுத்து, நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற நெருக்கத்தை கெடுத்து, உறவை கெடுத்து, இப்படி ஆண்டவரை விட்டு விலகும்படியாக செய்கிறது தான் பிசாசானுடைய வேலை. அதனால தான் இந்த சத்தியத்தை ரொம்ப ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறேன். இது எப்படி ஆரம்பித்தோம்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது மனுஷனை சிருஷ்டித்த விதத்தில் இதை பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்தது உலகத்தை சிருஷ்டித்த விதத்தில் பார்க்கலாம். உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதை பார்க்கும்போது அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இப்படியெல்லாம் பார்த்தோம். தேவன் நல்லவர் அப்படிலாம் பார்த்தோம். இன்றைக்கி தேவன் நல்லவர் என்கிறதுல ஒரு அற்புதமான வெளிப்பாடு எங்கேருந்து வருதுன்னா, அவருடைய அன்பு அதிலிருந்து வருது. அவருடைய அன்பை பார்க்கும்போது, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும்போது தேவன் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் அதில் காண முடிகிறது. அன்பிலே காண முடிகிறது. மனுஷனை சிருஷ்டித்ததிலே காண முடிகிறது, உலகத்தை சிருஷ்டித்ததிலே காணப்படுகிறது. மூன்றாவதாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திலே தேவன் நல்லவர் என்பதை காண முடிகிறது. நான்காவது, நம்மை மீட்டாரே, அந்த மீட்பில் தேவன் நல்லவர் என்பது அதிகமாக வெளிப்படுகிறது. ஐந்தாவது, நம்மை போஷித்து காப்பாற்றி நம்மை நடத்துகிறாரே, நம்மை பராமரிக்கிறாரே, அதில் தேவன் நல்லவர் என்பதை பார்க்குறோம். கர்த்தர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார்ன்றதை பற்றி பார்த்தோம். அதில் அவர் நல்லவர்ங்கிறது பார்க்குறோம். இப்போ 6வது வாரமாக தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு, இட் இஸ் த சுப்ரீம் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் குட்னஸ். தேவன் நல்லவர் என்பதை மிகவும் அற்புதமான விதத்தில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறது அன்பு, அவருடைய அன்பு. அவருடைய அன்பை படிக்கணுன்னா அதுக்கே ஒரு பெரிய போதனையை போதிக்கலாம். இதெல்லாம் நிறைய போதிச்சிருக்கிறேன் நான். இருந்தாலும் இன்றைக்கி இதை ஒரு செஷன்லேயே கவர் பண்ண பார்ப்போம். இன்றைக்கி இதை எப்படி போதிக்க போகிறதுன்றதும் சொல்லிடுறேன். இதை இன்றைக்கி எப்படி போதிக்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய அன்பு எங்கே ஆரம்பித்தது? கடந்த நித்தியத்திலே நாமெல்லாம் உண்டாவதுக்கு முன்பதாக, உலகம் உண்டாவதுக்கு முன்பாக, எதுவும் உண்டாவதுக்கு முன்பதாக தேவன் மட்டும்தான் இருக்கிறார். அங்கே ஆரம்பித்தது அவருடைய மனதிலே. நம்ம அவர் நினைத்து பார்த்து, நமக்காக ஒரு கனவு, நமக்காக ஒரு தரிசனத்தை வைத்து, நம்ம எப்படி உண்டாக்கணும், நாம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி யோசித்து பார்த்து நம்மை அப்போவே அன்பு கூர்ந்தார். நாமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால், எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அன்பு கூர்ந்தார்னு வேதம் சொல்லுது. அப்போ நித்தியத்திலே தேவனுடைய அன்பு, கடந்த நித்தியத்திலே, அதை பார்க்க போகிறோம். அடுத்தது சரித்திரத்தில், இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா தேவனுடைய அன்பு பல்வேறு விதங்களிலே வெளிப்படுகிறது. அதை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பு அவர் தம்முடைய குமாரனை கொடுத்ததன் மூலமாக வெளிப்படுகிறது. குமாரனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று யோவான் போதிக்கிறார். குமாரனை கொடுத்தார்,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தான் இருக்கு இல்லையா. ஒன்றிலே அதை வாசிக்கிறோம். குமாரனை கொடுத்ததன் மூலமாக அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று. அப்போ அவருடைய இன்கார்னேஷன், தேவன் எப்படி தன்னுடைய குமாரனை மனுஷனாக அந்த பூமியில் அனுப்பினார், அதில் எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நான்காவதாக, தேவனுடைய அன்பு எப்படி கல்வாரி சிலுவையின் மூலமாக அங்கு நடந்த காரியங்கள் மூலமாக வெளிப்படுகிறது என்கிறத பார்க்க போகிறோம். அது தேவனுடைய அன்பு எவ்வளோ தூரம் போகும், நமக்காக எவ்வளவு செய்யும் அப்படிங்கிறத கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்கிறோம். கடைசி அஞ்சாவதாக, அந்த தேவ அன்பு நமக்குள்ளே வந்து நம்மை மாற்றி நமக்குள்ளே வளர்ந்து பெருகி கடைசியில் நித்தியமாக அது தொடர போகிறது. அன்புக்கு முடிவே இல்லை. அன்பு ஒரு காலம் ஒழியாது. மரணம் கூட தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்காது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ அந்த அன்பிலே வாழ்ந்து அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இவைகளெல்லாம் முற்றிலுமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. நித்தியத்தில் நாம் அதை அனுபவிப்போம் என்று வேதவசனம் போதிக்கிறது. இப்படி தான் போக போகிறோம். இந்த 5 காரியங்களை கடகடன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் போகிறதுக்கு முன்னாடி டெஃபினிஷன், அன்பை எப்படி விளக்குவது. ஜான் கால்வின் என்கிற மாபெரும் போதகர் அவர் சொல்கிறாரு, அன்பை டிஃபைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு சொல்கிறது ரொம்ப கடினமான காரியம், கிட்டத்தட்ட முடியாத காரியம்ன்றார். அவர் என்ன சொல்கிறாரு, நோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேன் டிஸ்கிரைப் காட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அஸ். நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது ரொம்ப கஷ்டன்றார். பிகாஸ் இட் இஸ் இன்ஃபினிட் and various, so that all that can be said or imagined about love, if it was brought together in one, yet it would be surpassed by the greatness of the love of God. அன்பை குறித்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையும், நாம் கற்பனை பண்ணுறது எல்லாத்தையும் கொண்டு வந்து வார்த்தைகளால் அதை வடிவமைத்து நாம் சொன்னாலும் கூட சொல்லி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கர்த்தருடைய அன்பு அதுக்கும் அப்பாற்பட்டதாக, அதை காட்டிலும் மிக சிறந்ததாக இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்பனை பண்ணி வார்த்தைகளெல்லாம் போட்டு சொன்னது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா எதுவுமே தேவனுடைய அன்பை விவரிக்க முடியாதுங்கிற மாதிரி, தி இம்பாசிபிலிட்டி ஆஃப் த டாஸ்க், செய்ய முடியாதுன்றதை அவர் சொல்கிறார். இருந்தாலும் நம்ம போதிக்கும்போது அன்பை விளக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. அதனால் அன்பை எப்படி சொல்லலாம், ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். தேவனுடைய அன்பு என்பது தம்முடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றுக்கும் நன்மை செய்ய வேணும் என்கிற ஒரு தேவனுடைய ஒரு நோக்கம். அதன் மூலமாக அவர் தம்மையே தம்முடைய ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்து அன்பு கூறுகிறார். இதுதான் தேவனுடைய அன்பினுடைய சுருக்கமான விளக்கம். அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அன்புனா என்னன்னா, பாவிகளுடைய நிலையை உணர்ந்து அவருடைய அவல நிலையை பார்த்து தேவன் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவருடைய நலனுக்காக தம்முடைய குமாரனையே இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக மனுவர்க்கத்தோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவர்களை ரட்சித்து அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவரை அனுபவிக்கும்படியாக, அதன் மூலமாக தேவனையே அறிந்து கொண்டு தேவனையே அனுபவிக்கும்படியாக செய்து பாருங்கள். அதுதான் தேவனுடைய அன்பு என்று நாம் சொல்லலாம். சரி, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சபையாருக்கு கிறிஸ்தவ உபதேசத்தை போதிக்கிறதுக்கு பல்வேறு காலகட்டத்தில், சபையின் சரித்திரத்தில், புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் சரித்திரத்தில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு கேட்டகிசம்ஸ் உண்டாக்கினாங்க. அதாவது போதனைகளை எடுத்து, அதாவது கடவுளை குறித்து, மனிதனை குறித்து, பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, பிசாசை குறித்து, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து, இப்படின்னு எல்லாத்தையும் பற்றியும் கிறிஸ்தவ உபதேசம் எல்லாத்தையும் எடுத்து அதை ரொம்ப கவனமாக பார்த்து அதனுடைய எசன்ஸ் அப்படியே எழுதி அழகாக எல்லோரும் புரிந்து கொண்டு எல்லாருக்கும் போதிக்கிற அளவுக்கு அதை எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது ஷார்ட்டர் கேட்டகிசம்னு ஒன்று இருக்குது, வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம். அதில் ரொம்ப பாப்புலர், பியூரிட்டன்ஸால் எழுதப்பட்டது. பியூரிட்டன்ஸ் என்கிறவர்கள் 17ஆவது நூற்றாண்டில் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சீரமைக்க வேண்டும் என்ற பெரிய முயற்சி எடுத்தவர்கள். அவர் நல்ல ஆவிக்குரிய மக்கள், நல்ல வசனத்தை ரொம்ப ஆழமாக எடுத்து போதித்தவர்கள், அவர்களால் உண்டாக்கப்பட்டது.
அது இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்குது. எல்லா போதகர்களுக்குமே அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சரியாக தான் போதிக்கிறோமாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா அவங்களாம் ஒன்றும் முட்டாள் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ரொம்ப ஆவிக்குரிய மனுஷர்கள், ரொம்ப ஆழமாக கத்தரை அறிஞ்சு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அதனால் இது வெஸ்ட்மின்ஸ்டர் கேட்டகிசம் ரொம்ப பாப்புலர். கேட்டகிசம் இருக்கிற கேட்டகிசமில் இது ரொம்ப பாப்புலர். இதில் கடவுளை பற்றி கொடுத்த விளக்கத்தில் இந்த அன்பை பற்றி ஒன்றுமே சொல்லலை. கடவுளை கொடுத்து எப்படி சொல்லியிருக்குது அதில் வெஸ்ட்மின்ஸ்டர் கேட்டகிசத்தில், காட் இஸ் எ ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் இன்ஃபினிட்டாக இருக்கிறார், அளவற்றவராக இருக்கிறார், இட்டர்னலாக இருக்கிறார், அவர் நித்தியராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், சத்தியமானவராக இருக்கிறார். அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. அன்பை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆகவே அன்பு தேவனுடைய பண்புகளில் ஒன்றான்ற கேள்வியே வந்துடுது சிலருக்கு. என்னங்க அன்பை பற்றி ஒன்றுமே சொல்லியே, வெஸ்ட்மின்ஸ்டர் கேட்டகிசம் இவ்வளோ ஆராய்ச்சி இவ்வளோ பெரிய ஆளுகளால் எழுதப்பட்டது, அன்பையை விட்டுட்டாங்களே, அன்பை விட்டுட்டு மீதியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, அன்பு எங்கே போச்சு அப்படின்னு கேட்கலாம். இல்லை அன்பு இல்லைன்னு சொல்ல, அன்பை பற்றி நிறைய எழுதுகிறாங்க. பிறகு அன்பை இங்கே ஏன் சொல்லலைன்னா, கடவுளை டிஃபைன் பண்ணும்போது கர்த்தர் யாருன்னு சொல்லும்போது அன்பை அங்கே சேர்க்கலை, அவருடைய பண்புகளில் ஒன்றாவது சேர்க்கலை. ஏன்னா அவர் நல்லவர்ன்றது போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே அது வந்து அடங்கிடுது. அதனால தான் அது சேர்க்கலை. அவர் நல்லவர்ங்கிறதை ரொம்ப அற்புதமாக இன்னும் சுப்ரீம் வே, ரொம்ப உயர்ந்த விதத்தில் நமக்கு வெளிப்படுத்துவது தேவ அன்பு. தேவனை அன்பை பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது. அதனால தான் அதில் தேவனை குறித்த டெஃபினேஷனில் அது வரல. ஆகவே தேவனுடைய அன்பு, தேவன் நல்லவர் என்பதை குறித்த மிகச்சிறந்த மிக உயர்ந்த ஒரு வெளிப்பாடு தேவனுடைய அன்பு. இதை காட்டிலும் ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்க முடியாது. அதனால தான் இதை கடைசி வரைக்கும் வச்சுருக்கிறோம். சரியா? சரி, இப்போ இதுக்குள்ளே போவோம். தேவனுடைய அன்பு நித்திய நித்தியமாக இருந்து வருகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. இது வந்து ஒரு பெரிய லவ் ஸ்டோரி என்று சொல்லலாம். இன்றைக்கி லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் வந்து சினிமாக்கள் எடுத்துங்க, பாடல்கள் எடுத்துங்க, செக்குலர் சாங்ஸை எடுத்துங்க, கண்ட்ரிஸ் மியூசிக் அது இதுன்னு இருக்கு இல்லையா, ஜாஸ், கண்ட்ரி மியூசிக்கு, அப்புறம் சினிமா பாடல் நம்ம ஊரில் எப்படிலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துங்க, உலக பிரகாரமான மியூசிக்கை எடுத்துங்க. லவ் சாங்ஸ் ஆர் வெரி பாப்புலர். அது ரொம்ப கவர்ந்து இழுக்குது மக்களை. அது பாடும்போது ஜனங்க கூச்சல் போடுறதும், சிலர்லாம் பாடும்போது மயக்கடிச்சு விடுவாங்க சிலர்லாம், நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா இந்த அன்பை பற்றி பாடும்போது அவங்களுக்கு அது அப்படியே த்ரில்லிங்காக இருக்குது. சினிமாக்களில் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் இல்லையா, போனால் அங்கே கண்ணீர் விட்டு உட்காந்துட்டுருக்காங்களாம் சிலர்லாம். சில சகோதரிமார் அங்கே கட்சி போட தான் போய் உட்காரணும். ஏன்னா சில காட்சிகள் அவர்களை கண்ணீர் விட வைக்கிது. அந்த மாதிரி இந்த அன்பை பற்றியே வச்சு கதையை பின்னி கொண்டு போகிறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதை வந்த பிறகு இன்னும் கதையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. போதவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட எல்லாமே அன்பை குறித்த கதையாக தான் இருக்குது. ஏன் இந்த அன்பை குறித்த ஃபேசினேஷன்? ஏன் அத்தனை மூவிகள்? ஏன் அத்தனை பாடல்கள் செக்குலர் வேர்ல்ட்லேயே? ஏன் ரொமான்டிக் நாவல்ஸ் படிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? சிலர் பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாவல்ஸை. வர்றப்போ பஸ்ஸில் போகிற படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த புக்கு முடிச்ச 3 நாள் 2 நாளில் முடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சு இன்னொன்று வாங்குவாங்க. இதுக்கு நிறுத்திக்கிட்டு இருக்கிறான் எக்கச்சக்கமாக. ஒரு நாவல், ரொமான்டிக் நாவல்னு பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் விற்குது. சிலதெல்லாம் பெஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி விற்குது. வாங்கி படிச்சுட்டே இருக்காங்க. காதல் காவியங்கள், கதைகள், இதெல்லாம் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. படிக்கும்போது அநேகருக்கு பாருங்கள், அவங்க வாழ்க்கையிலேயே காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு, எந்த ஒரு காதலும் இல்லை, இந்த காதலினுடைய அந்த இதை ருசிக்க முடியல அவங்க. இருந்தாலும் இதை பற்றி அறிந்து கொள்ளணும், யாருடைய வாழ்க்கையிலேயாவது என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த சினிமா, அதனால தான் பாடல்கள், அதனால தான் இந்த ரொமான்டிக் நாவல்ஸு இதையெல்லாம் வாசிக்கிறாங்க. ஏன் மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வேட்கை, வாஞ்சை? இந்த அன்புன்னு ஒன்று ஏன் அவனுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது? ஏன் அதை அவ்வளோ விரும்புகிறான்? ஏன் அவ்வளவு அது அவனுக்கு கவருகிறது, அவனை கவர்ந்து இழுக்கிறது? மனுஷர்கள் எல்லா கலாச்சாரத்திலையும் இது உண்மை. மனித கலாச்சாரங்கள் பல இருக்குது, பல மதங்கள் இருக்குது, பல கலாச்சாரங்கள் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் எல்லா கலாச்சாரத்திலையும்
இந்த அன்பை குறித்து சினிமாக்களும், அன்பை குறித்து பாடல்களும், அன்பை குறித்து காவியங்களை எழுதுகிற புஸ்தகங்களும் இதெல்லாம் வெளியே வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்? கலாச்சாரங்களையெல்லாம் தாண்டி, வித்தியாசத்தெல்லாம் தாண்டி அது ஏன் அவ்வளவு அவர்களுக்குள்ளே வேலை செய்யுது? ஏன் அவ்வளவு அவங்களுக்கு இன்பமாக இருக்குது அதை பார்க்கும்போது, அதை வாசிக்கும் போதுன்னா, அதுக்கு பின்னால் இருக்கிற காரியம் என்னன்னா, அவர்களுக்கு தங்களுடைய உள்ளத்திலே கான்ஷியஸாக ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய சப்கான்ஷியஸில், ஆழ் மனதில் ஓப்பனாக அவங்களுக்கு இப்போ கேட்டிங்கன்னா ஒருவேளை டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆழ் மனதிலே அவர்களே அறியாத விதத்தில் அவர்கள் அன்பின் சிருஷ்டிப்புகள் என்பது அவர்களுக்கே விளங்குகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பாங்க? அன்பிலே வாழும்படியாக, அன்பிலே தழைக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவன் மனுஷன். மீன் எப்படி தண்ணியில் இருக்கணுமோ அது போல் மனுஷன் அன்பிலே வாழணும். அன்பை பெற்று, அன்பை கொடுத்து, அன்பை பரிமாறி வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன். மீனை எப்படி தண்ணியிலேருந்து எடுத்த உடனே அது சாக ஆரம்பிச்சிருதோ, மூச்சு திணற ஆரம்பிக்குதோ, அதுபோல் மனுஷனுக்கு அன்பு இல்லாத போது அவன் தவிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை சோகமடைகிறது, அவனுடைய வாழ்க்கை நிறைவில்லாமல் போகிறது. அதை நாடுகிறான், தேடுகிறான், தவிக்கிறான். அந்த மாதிரி ஆயிடுது. அவனுக்கு ஆழ் மனதிலே அவனே அறியாத விதத்தில் அவனுக்கே தெரியுது, நான் ஒரு அன்பின் சிருஷ்டிப்பு, எனக்கு அன்பு தேவைங்கிறது அவனுக்கே தெரிகிறது. அதாவது இப்படி சொல்கிறாங்க சிலர், இந்த எல்லா காதல் காவியங்களை காட்டிலும் மிகப்பெரிய காதல் காவியம் வந்து தேவனுடைய அன்பை குறித்த காவியம். இது அவனுக்கு உள்மானதில் தெரியுது. எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை அவர் நேசிக்கிறார், அவருடைய அன்பிலே தழைக்க வேண்டியவன் நான், அவருடைய அன்பிலே வாழ வேண்டியவன் நான் என்கிறது மனுஷனுக்கு புரிகிறது. அதனால தான் அவன் அந்த அன்பை நாடுறான். அவன் ஃபெயில் ஆகும்போது அன்பில், அவனுக்கு அந்த அன்பு கிடைக்காம போகும்போது, அவன் விரக்தி அடையும் போது கூட இது இன்னும் அதிகமாக நாடுகிறான். ஏன்னா அவன் தவிக்கிறான் அந்த அன்பு இல்லாமல். அதனால தான் சினிமாவும், காதல் குறித்த பாடல்களும், காதலை குறித்த புஸ்தகங்களும், இந்த காவியங்களும் அப்படி விற்பனை ஆகிறது, அப்படி பிரபலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த சினிமாங்களுக்கெல்லாம் பின்னால், இந்த பாடல்களுக்கெல்லாம் பின்னால், இந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் பின்னால் மறைந்திருக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் தேவன் நம்மை அன்பின் சிருஷ்டிப்புகளாக உண்டு பண்ணிட்டார். நம்ம அன்பிலே வாழ வேண்டியவர்கள் என்கிற அறிவு மனுஷனுக்கு ஆழ் மனதிலே இருந்து வருகிறது. அதனால தான் அதை நாடுகிறான். அதனால தான் அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிறது. எல்லா காதல் காவியங்களை காட்டிலும் இதுதான் ரொம்ப பெரிய காதல் காவியம். இது வந்து பைபிள் முழுக்க இது நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1லேருந்து ஆரம்பித்தே இது தொடருகிறது. இது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எங்கே ஆரம்பிக்கிறதுனா, வானம் பூமியெல்லாம் உண்டாகும் முன்னால், மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னால், மனுஷனுக்கு முன்னாலே எல்லாத்தையும் சிருஷ்டிப்பெல்லாம் உண்டாக்கிட்டார் இல்லையா? எந்த சிருஷ்டிப்புமே உண்டாகிறதுக்கு முன்னால், முதல் மனுஷனே படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார், நம்மை மனதில் வைத்திருந்தார், நம்மை குறித்த ஒரு கனவை வைத்திருந்தார் இப்படின்னு வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. தேவன் நம்ம அன்பு கூற வேணும் என்று எண்ணி நம்ம எப்படி உண்டாக்க வேணும், நாம் எப்படி இருக்க வேணும், இதெல்லாம் எண்ணி பார்த்து தான் நம்மை உண்டாக்கினார் பிற்பாடு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே நம்ம அன்பு கூர்ந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய், ஆம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. ஐ ஹவ் லவ்ட் யூ வித் an everlasting love. என்றென்றைக்கும் இருக்கிற அன்பினால் உன்னை நேசித்தேன்றார். அப்போ நான் என்னென்றைக்கு இருக்கிறதுனா, அது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்ததில்லை, நான் பிறந்த பிறகு ஆரம்பித்ததில்லை, நான் அவரை அறிஞ்ச பிறகு ஆரம்பித்ததில்லை, என்றென்றைக்குமே இருக்குது. கடவுள் எவ்வளோ நாள் இருக்கிறாரோ அவ்வளோ நாளாக இருக்குது. கடவுள்கிட்ட ஆரம்பித்தது அது. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆகையால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஐ ஹவ் drawn you with loving kindness. அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை எவ்வளோ காலமாக நேசிக்கிறாரு, எவ்வளோ காலமாக தேவன் இருக்கிறாரோ அவ்வளோ காலமாக அவர் உங்களை நேசிக்கிறார். அவ்வளோ காலமாக நீங்கள் தேவனுடைய மனதில் இருக்கிறீர்கள். உங்களை
அவர் அனாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் பிறந்த பிறகு உங்களை தன்னுடைய காரணியத்தினால் அவர் உங்களை ஈர்த்து கொண்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி தான் உண்டாக்குறார். அப்போ அந்த நமது சாயலின்படி சொல்லும்போது யாரோடய பேசுகிறார் இல்லையா? வெறும் அவர் மட்டும் இல்லை, அங்கே வேறு யாரும் இருக்க மாதிரி இருக்குது. நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படின்னும் போது வேறு யாரையோடையோ ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படி உண்டாக்குவோம் மனுஷன், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள்னு சொல்லி தான் உண்டாக்குறாரு. யாரோடு இருக்கிறார் அவர்? யாரோட சொல்கிறாரு? நமதுங்கிறது யாரை குறிக்கிறது? தேவதூதர்களை குறிச்சிருக்க முடியாது, மற்ற பரலோக சிருஷ்டிகள் எதையும் குறிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவைகளின் சாயலில் நம்மை உண்டாக்கவில்லை தேவன். தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி உண்டாக்குறார். ஆகவே பொதுவாக வேத வல்லுநருடைய கருத்து என்னென்னா, இது இந்த திருத்துவ தேவனை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திருத்துவ தேவனை குறிக்கிறது. இவர்கள் மூவரும் கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்து நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி உண்டாக்குறார்கள். அப்படி தான் உலகம் உண்டானது. அப்படி தான் அண்ட சராசரங்களை அவர் படைத்தார். என்ன தீர்மானிக்கிறார்கள் அவர்கள்? மனுஷனை உண்டாக்குவோன்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ட சராசரங்களை படைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அது எப்படி இருக்க வேண்டும்? அவைகளெல்லாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். இட் மஸ்ட் பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் லவ். சிருஷ்டிப்பே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேணும். அந்த சிருஷ்டிப்பிலேயே அன்பு தெரியணும். அதனால தான் நான் அதை போதிச்சேன். சிருஷ்டிப்பு எப்படி தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறதுங்கிறது. அப்போ சிருஷ்டிப்பையே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதுக்காக உண்டாக்கப்பட்டது அது. அந்த சிருஷ்டிப்புகளெல்லாம் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மை செய்கிறவர் என்பதை நமக்கு அறிவிக்க வேண்டும். அதனால தான் அதை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான சிருஷ்டிப்பு மனுஷன். சிருஷ்டிப்பின் மகுடமாய் அவன் இருக்கிறான். எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் சிறந்த சிருஷ்டிப்பாக இருக்கிறான். அவன் ஒரு விசேஷத்தை அடைத்த தேவனுடைய இருதயத்தில் பெற்றிருக்கிறான். அதை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்போங்க? உலக தோற்றத்துக்கு முன்னே. எல்லாரும் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். இன்னும் கிறிஸ்து பூமிக்கு வரலை, மனுஷனாக வரலை, மறிக்கலை, மீட்பை உண்டாக்கலை, ஒன்றும் உண்டாக்கலை. ஆனால் அப்போவே உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கிறிஸ்து என்னவெல்லாம் செய்வார் என்பதை தீர்மானித்து பிளான் போட்டு வச்சுட்டு, ரட்சிப்பை குறித்து முழு தீர்மானத்தை உண்டாக்கிட்டு, பிளானை உண்டாக்கிட்டு அதுக்குள்ளே நம்மளை வச்சிருக்கார். அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ நாம் எல்லாம் அவருடைய சுவிகார புத்திரராகும்படி நம்மளை முன்குறிச்சிட்டாராம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அதை செய்து விட்டார். அதனால தான் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன்றாரு. நம்மெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் இன்னும் கேட்டால் முதல் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ரட்சிப்பை குறித்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை இது சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நம்முடைய ரட்சிப்பில் நம்முடைய பங்கு ஒன்றுமே கிடையாது. இது ரட்சிப்பு ஏதோ நான் ஒரு காலகட்டத்தில் எனக்கு 20 வயசான போது ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு வேணும்னு நான் விரும்பி ஆண்டவரை தேடி நான் கண்டடைந்து இப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது தவறு. இல்லை, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, தாய் தகப்பன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, முதல் மனுஷன்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை தெரிந்து கொண்டார். ரட்சிப்புங்கிறது முற்றிலும் அவருடைய செயல். அவர் என்னை தெரிந்து கொண்டதுனால தான், அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் நாம் இன்றைக்கு அவருடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ அவர் தான் நம்மளை முதல்ல நேசித்தார். அதுதான் வேதவசனம் இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறது, 1 யோவான் 4:19 பார்த்தீங்கன்னா, ஹீ ஃபஸ்ட் லவ்ட் அஸ் என்கிறத ரொம்ப முக்கியமாக
அங்கே போதிக்கப்படுகிறது. 1 யோவான் 4, 1 யோவானை திருப்பி வச்சுங்க, நாங்கள் நிறைய வருவோம். நம்ம அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்திக்கிட்டாருங்க. நாம முந்தி அன்பு கூறல, நாம முதல்ல அன்பு கூர்ந்து அதனால நம்ம அவர் அன்பு கூறல. அவர் நம்மை முந்தி அன்பு கூறுகிறார். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு. நம்முடைய அன்பு அவர் அன்பு கூர்ந்ததுனால வந்த ரெஸ்பான்ஸ். அவர் என்னை அன்பு கூறுகிறார்ங்கிறத நான் ஒரு காலத்துக்கட்டத்தில் அறிஞ்சிக்கிட்டு இந்த அன்பின் தேவனை குறித்து புரிந்து கொண்டு இதை நான் விலகி கொண்டு இவரை நான் அன்பு கூற ஆரம்பித்தேன். அப்போ அப்படி தான் அது துவங்குகிறது. அவர் தான் நம்மளை அன்பு கூறுகிறார். அவர் தன்னிச்சையாக தானாக எவரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் அவரே நம்மளை அன்பு கூறுகிறார். 1 யோவான் 4:16 சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? We know and rely on the love God has for us. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், அதை நாம் சார்ந்திருக்கிறோம், அதை விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன் அன்பு கூறுறார் நம்மளை தேவன்? ஏன் முதல்ல நம்மளை அன்பு கூர்ந்தார்? அவர் தான் முந்திக்கிட்டார். ஏன் நம்மகிட்ட அப்படின்ற பிரமாதமாக இருக்குது? அது என்னன்னு சொல்கிறாரு பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தடவை சொல்கிறார் ஏன் அவர்கள் அன்பு கூர்ந்தார்னு. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அவங்க பக்கத்தில் இருக்க ஜாதி ஜனங்களெல்லாம் பார்த்தாங்க, ஊராரெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கெல்லாம் யாரும் கடவுளை பற்றி தெரியல, அவங்க எதையோ வணங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவர்களுக்கு கடவுள் தங்களை வெளிப்படுத்துகிறாரு, இவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார், 10 கற்பனையை கொடுத்துருக்கிறாரு, இவர்களோடு பேசியிருக்கிறாரு, இவர்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்னு அந்த முறைமையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, பலிகளை கொடுத்துருக்கிறாரு, இந்த முறைமைகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பெருமையாயிடுச்சு. கடவுள் எவனோடையும் பேசினதில்லை, எங்களோட தான் பேசியிருக்கிறாரு, எங்கள் தலைவரோட தான் மோசையோட தான் பேசி 10 கற்பனையை கொடுத்துருக்கிறார், வேறு எவனோடையும் பேசினது, எந்த ஜாதி ஜனத்தோடையும் பேசினதில்லை. அப்போ எங்களை நேசிக்கிறாருன்னா அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? எங்கள்கிட்ட ஏதோ பிரமாதமாக இருக்குது, எங்கள்கிட்ட ஏதோ விசேஷமாக இருக்குது, மற்ற ஜனங்களை காட்டில் எங்களை ரொம்ப பெருசாக நினைக்கிறார் அவர். அதனால தான் எங்களை அன்பு கூர்ந்தார். வேறு எந்த எவர் மேலேயும் வைக்காத அன்பை எங்கள் மேலே ஏன் வைச்சார் அவர்? ஏன்னா நாங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள் அப்படின்ற ஒரு பெருமை அவர்களுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள், ஒரு மேட்டிமை வந்துருச்சு. அதனால் அவர்கள் புறஜாதியிலலாம் ரொம்ப கேவலமாக எண்ணுனாங்க, பேசினாங்க, நாய்கள்னு கூட சொன்னாங்க மற்ற இனத்தவரெல்லாம். அந்த மாதிரி ஒரு அளவுக்கு அவங்கள கீழாக பார்க்கறது, அவங்கள ஒரு துச்சமாக மதிக்கிறது. அவர்கள் ஒன்றும் இல்லை, நரகத்தில் எரியறதுக்காக விறகு கட்டை தேவைப்படுது, அதுக்காக தான் அவங்களெல்லாம் உண்டாக்கியிருக்காரு, நாங்கள்லாம் பரலோகம் போகிறோம். அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க ஒரு காலகட்டத்தில். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படி ஆச்சு. ஏன்னா தேவன் தங்களை ரொம்ப விசேஷமாக நேசிக்கிறாரு, தங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாருன்றது தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தங்களை குறித்த ஒரு மேன்மையான எண்ணம் உண்டாயிடுச்சு. அப்போ ஒரு தடவை சொல்கிறாரு, உபாகம் 7:7 கர்த்தர் சொல்கிறாரு ஏன் அவர்களை நேசிச்சார்னு சொல்கிறாரு. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஏதோ பிரமாதமாக உங்கள்கிட்ட ஏதோ இருக்குது அதனால தெரிந்து கொண்டாருன்னு. அப்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். இன்னும் கேட்டால் ஒருத்தனில் ஆரம்பித்தார், ஆபிரகாம் என்கிற ஒருத்தன். அவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. அவனுக்கு கடவுள்களை வணங்குறதுக்காக சிலைகளை செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்த குடும்பத்திலேருந்து வந்தவன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வந்தவனை, ஆண்டவரை பற்றி அறியாமல் ஒரு இருளில் வாழ்ந்தவனை கொண்டு வந்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை நேசித்து அவனை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை பெரிய சந்ததியாக்குவேன், இப்படிலாம் வாக்குத்தத்தம் பண்ணி அவனை எழுப்புறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசித்தீங்கன்னா இவங்களுடைய பெருமை அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு தடவை சொல்கிறாரு, நீ யார், உங்கள் அப்பன் யார்? ஒரு அமோரியன், புறஜாதியான்ற இல்லையா, அதுலேருந்து தான் வந்தான், உங்கள் அப்பனே அதுலேருந்து தானே வந்தான், நான் தான் அவனை கொண்டு வந்து மாற்றி இப்படி இஸ்ரவேலன் ஆகி கடைசியில் என்னுடைய மக்களாக நீங்கள் மாறினீங்க. நீங்கள் வேறு அவங்க வேறுன்னு இப்போ அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிற நீங்கள் அதுலேருந்து தானே வந்தேன்றார். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இது வந்துருச்சு. இப்போ சொல்கிறாரு, இல்லை நீ ஒரு பெரிய ஜாதின்னு நினச்சேன், நான் உன்னை எடுக்கலை, உங்ககிட்ட ஏதோ பிரமாதமாக இருக்குது, உங்ககிட்ட என்னை கவர்ந்தது ஏதோ இருக்குது, அதனால உன்னை நான் எடுத்து உன்னை நேசித்தேன் அப்படின்னு நினச்சிக்காத, நீ கிடையாது. அது சொல்கிறாரு,
அப்படி நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி? நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்புறம் ஏன் அன்பு வைத்தார்? ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் சகல ஜனங்களும் கொஞ்சமாக இருந்தீர்கள், ஏன் அவரோட அன்பு வந்து அவளை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் உங்களில் அன்பு இருந்ததுனாலும். இங்கிலீஷில் வரும்போது நச்சுன்னு வருது பாருங்கள். அது முதல்ல என்ன சொல்கிறாரு? நீங்கள் பெரிய திரளான ஜனம்னு சொல்லி உங்களை தெரிந்து கொள்ள, நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருந்தீர்கள். பட் பிகாஸ் த லார்ட் லவ்ஸ் யூ. 8ஆம் வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேள்வி எழும்புதில்லை. நாங்கள் பெரிய திரளான ஜனம்னு எங்களை தெரிந்து கொள்ளல, நாங்கள் கொஞ்சமாக இருந்தோம், இருந்தாலும் தெரிந்து கொள்ள. அப்போ ஏன் எங்களை தெரிந்து கொள்ள? எங்கள்கிட்ட என்னத்தை பார்த்தீரு அப்படின்னா சொல்கிறாரு, பட் பிகாஸ் த லார்ட் லவ்ஸ் யூ. அப்படின்னா ஏன்னா கர்த்தர் உன்னை அன்பு கூறுறார். ஏன் தெரிந்து கொண்டார்னா, ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார், அதனால் தெரிந்து கொண்டார். உங்ககிட்ட ஒன்றும் கிடையாதுப்பா, அவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்ட்ரே க்ரௌச்சின்னு ஒரு பெரிய பாடகன் அமெரிக்காவில் இருக்கிறார். 400 பாடல்கள் மேலே ஹிட் சாங்ஸ் எழுதியிருக்கார், கிறிஸ்டியன் சாங்ஸு. பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறார். அவர் அந்த கருத்தை ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் எழுதியிருக்கார் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ் மீ, ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ் மீ, ஐ டோன்ட் நோ வை ஹி ரியலி கேர். என்னை ஏன் நேசிச்சார்னு எனக்கு தெரியல, என்னை பற்றி ஏன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார்னு எனக்கு தெரியல. I don't know why Jesus sacrificed his life. ஏன் அவருடைய ஜீவனை எனக்காக கொடுத்தாருன்னு எனக்கு வழங்கலை, எனக்கு தெரியல. யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு ஏதோ பெரிய கிஃப்ட்ஸ் இருக்குது, நான் பெரிய பாடகன் அல்லது நான் பெரிய மியூசிஷியனு, நான் இத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன், என்கிட்ட எவ்வளோ மேன்மை இருக்குதுன்னு நினச்சி என்னை நேசிச்சாரா? என்னை எதுக்கு நேசிச்சார்னு எனக்கு விளங்கலையே. எனக்காக ஜீவனையே கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது வேதம். ஏன் எனக்காக போய் ஜீவனை கொடுக்கணும் அவர்? எனக்கு விளங்கலையன்றான். 4வது வரி சொல்கிறான், ஓ பட் ஐம் கிளாட் he did. எனக்கு விளங்கலை, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், என்னை அவர் அன்பு கூர்ந்துட்டார். எனக்கு ஏன் அன்பு கூர்ந்தார்னு விளங்கலை, என்கிட்ட எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு, அவர் பெருசாக நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் பாவி, தகுதியற்றவனாக இருக்கிறேன். ஏன் என்னை நேசிச்சார்னு எனக்கு விளங்கலை, ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னை அவர் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்போ அதுதான் உங்களுக்கும் பதில். இன்னைக்கு நீங்கள் ஏதோ பெரிய ஆளுன்னு உங்களை அன்பு கூறல. நாம் எல்லாம் அதை பெரிய சொல்கிறோம், நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, அதனால் உங்களை அன்பு கூறல அவர். அந்த கதையெல்லாம் இங்கே உள்ளூரில் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட பேச முடியாது. அவர்கிட்ட போய் அந்த கதையெல்லாம், நாங்கள் எவ்வளோ மேன்மையான ஆளுகள் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய யோகியர்கள் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ தானம் தர்மம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, எவ்வளோ புண்ணியம் கட்டியிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் பேசாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நாம் எல்லாரும் பாவிகள், தகுதியற்றவர்கள். நம்மிடத்தில் அவரை கவர்ந்து இழுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர் அவர். அவர் நம்ம பார்த்து ஈர்க்கப்படுகிறதுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்து தூர போகிறதுக்கு தான் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம அன்பு வந்து நம்முடைய ஜீவனை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். இதை எப்போ பண்ணாருன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, நான் நல்லவனா கட்டினவனான்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே, நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்து என்னை அன்பு கூறல. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை அன்பு கூர்ந்து விட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அவருக்கு தெரியும், இவரில் உண்டாக்கி எல்லாத்தையும் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் இவரில் வச்சா நம்மளே வெளியே போன்றுவான், இவன் நம்மளே எதிர்த்துக்குவான், நமக்கே சத்துருவாயிடுவான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி. அதில் என்ன முக்கியம்னா, தெரிஞ்சும் அன்பு கூர்றாரு. நம்ம அப்படி துரோகம் பண்ணுவோம், அவருக்கு சத்துருவாகும்னு தெரிஞ்சும் நம்ம அன்பு கூர்றாரு பாருங்க. அதுதான் இந்த அன்பின் ரொம்ப உயர்ந்த பண்பு. இந்த சினிமா, காதல் புஸ்தகங்கள், கவிதைகள், உலகத்தில் இருக்க பாடல்கள், அன்பை குறித்த இதெல்லாம் வந்து, இந்த லவ் பற்றிய காரியங்கள்லாம் வந்து பாவ மனிதனால் இன்றைக்கு ரொம்ப திரிக்கப்பட்டு அந்த அற்புதமான தூய்மையான அன்பை கொஞ்சம் அசிங்கமாக்கி அதை தீட்டுப்படுத்தி ஒரு மாதிரி வேறு மாதிரி இன்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதா ஆயிடுச்சு.
அது சீப் இமிட்டேஷன் ஆகிடுச்சு. கடவுளுடைய அன்பின் நிமித்தமாக தான் நாமெல்லாம் அன்பின் சிருஷ்டிகள்ன்றதுனால தான் அதை நம்ம விரும்புகிறோம். ஆனால் இது ரொம்ப சீப் இமிட்டேஷனாக இருக்குது. இந்த சினிமா அன்பு ரொம்ப சீப் இமிட்டேஷனாக இருக்குது. சினிமா அன்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அன்பு கிடையாது. இதுதான் ரியல் அன்பு. பாவிகளை நேசிக்கிற அன்பு இது. சினிமா அன்பு பார்த்திங்கன்னா அழகானவர்களை நேசிக்கிற அன்பு. நீங்கள் அதில் இருக்கிறதுக்கு முதல்ல அழகாக இருக்கணும். ஹலோ, மூக்கு மொழியும் ரொம்ப அழகாக இருக்கணும். நம்மளை முக்கால்வாசி பேர் கேன்சல் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போட்டுருவாங்க. போ ஒன்றையெல்லாம் இதில் போட முடியாது போன்றுவான். இந்த கதையில் நீ வரவே முடியாது. ஆனால் இந்த கதையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஏன்னா இதுதான் மெய்யான அன்பு. இதுதான் மெய்யான அன்பு. இது எதையும் பார்த்து நம்மளை செலக்ட் பண்ணல. அவர் இன்னும் கேட்டால் ரொம்ப பெரிய துரோகிகளாக கடவுளுக்கு இருப்போம்னு நினச்சி தெரிஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அன்பு விடுறாரு. அதுதான் அவருடைய அன்பினுடைய மேன்மை. ஏன் சொல்கிறேன்னா, சினிமாவில் காமிக்கிற இந்த அன்பு இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா தேவன் நம்ம நேசிக்கிறாரு, இது பின்னால் இருக்கிறதுனால தான் அதை நம்ம விரும்புகிறோன்னு சொன்னேன். உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது அந்த சினிமாவில் பார்க்குறது தான் அன்புன்னு. இல்லை, அது இப்போ வந்தது. அது இப்போ ஒரு ட்விஸ்டட் வேர்ஷன். அது நான் காமிக்கிறேன். இந்த அன்பு எங்கேருந்து வருது, அதை எங்கே கற்றுக்கொள்கிறோம்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரெண்டாவது பார்ப்போம், சரித்திரத்தை பார்ப்போம். சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு தொடர்ந்து தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களோடு அவர் வைத்திருந்த உறவிலே தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை பார்க்க வர்றா. அவனை பற்றி கேள்விப்படுறான். அவனுடைய ஞானம், அவன் வாழுகிற வாழ்க்கை, அவனை பற்றி எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதில் அட்ராக்ட் ஆகி வர்றான். பார்க்கணும் அவனை பார்க்குறா. அவன் சாப்பிட்ற பானை பாத்திரங்களெல்லாம் கூட பார்த்து அவளுக்கு ஆச்சரியம். அதை வேலை செய்கிறவங்க, அதை பரிமாறுறவங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியம். அவங்க போட்டிருக்கிற உடுப்புகள், அவங்க என்ன கிராண்டாக வாழுகிறான். நம்ம பெரிய மாபெரும் பணக்காரனாக பெரிய கிராண்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய அரண்மனையும் அவனுடைய வாழ்க்கையும் பார்க்குறா. அவனுடைய ஞானத்தை பார்க்குறா. எப்படி நியாயத்தை நீதியை செய்கிறான் அவன் ஜனங்களுக்கு அப்படின்னு பார்க்குறா. ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வழங்குறான்னு பார்க்குறா. அவளுக்கு பெரிய ஆச்சரியம், எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பெரிய ஆச்சரியம். பார்த்துட்டு அவனை பிறகு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாள். பேசும்போது ஒரு காரியத்தை சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், உம்மை இஸ்ரவேலின் சிங்காசத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஒரு புரஜாதி ஸ்திரீ, கடவுளை யாருன்னு தெரியாது இவளுக்கு, இந்த ஜீவனுள்ள தேவனை. இவரை பார்த்துட்டு இவருடைய தேவனை அவர் வணங்கி கொள்ளுகிறார். அவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக அப்படிங்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதை கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் தான் உம்மை ராஜாவாக ஆக்கி வச்சிருக்காரு. உமக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை தந்து, இவ்வளோ பெரிய மேன்மையும் மகிமையும் தந்து, இவ்வளோ பிரமாதமான ஒரு வாழ்க்கையை தந்து, ஏன்னா நீதி நியாயம் நீர் செய்வீர் என்று அவருடைய ஜனங்களை சந்தோஷமாக வைப்பீர், ராஜ்யம் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் என்று எண்ணி உம்மை இந்த ராஜ்யத்தில் அதிபதியாக வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா இஸ்ரவேலரை அவர் என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால். அவ இந்த லவ் ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டாவ. அவருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்குது. இந்த ஜனங்களை அவர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். இவர்கள் அன்பு கூறுறதுனாலேயே இவனை ஒரு ராஜாவாக்கி, தாவீதுக்கு பிறந்தவன் அவனை ஒரு ராஜாவாக்கி, அவன் ஒன்றும் பெரிய யோகியனும் தகுதி உள்ளவன்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை மேன்மை உள்ளவனாக்கி அவனை நல்லது செய்ய வச்சு அவர்களை ஆள வைக்கிறாரு. சிலர்லாம் இந்த சேபாஸ்திரியினுடைய கதையை வாசித்துட்டு சாலமோனுக்கும் அவளுக்கு ஏதோ லவ் உண்டாயிட்டு தான் பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு பைபிளை வாசித்ததில் கிடைச்சது என்னன்னா, அவள் அங்கேருந்து வந்தாளாக்கும், இவன் மேலே காதல் வயப்பட்டு இவன் பின்னால் போனாளாக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கதையை உண்டாக்கி சினிமாக்கள்லாம் உண்டாக்கிட்டாங்க எத்தனையோ பேர் இதை வச்சு. ஆனால் அவ இந்த காதல் கதையை புரிஞ்சுக்கிட்டான். எந்த காதல் கதையை? இஸ்ரவேலரை தேவன் என்றென்றைக்கும் சிநேகிக்கிறார், அதனால தான் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு மகிமையின் ராஜாவை கொடுத்துருக்கிறார் என்கிறத தேவன் இஸ்ரவேலின் பேரில் வைத்திருக்கிற அன்பை அவர் புரிந்து கொண்டார். இஸ்ரவேலில் வச்சு ஆரம்பிக்கல வாழ்க்கையை கர்த்தர்.
ஆதாமில் ஆரம்பித்தார், ஆபிரகாமில் ஆரம்பிக்கல. அதனால் ஆதாம்லேருந்து பார்க்கணும். ஆதாமை உண்டாக்குற போது அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அன்பு தான் அவனை அந்த விதமாக சிருஷ்டித்தது. அவனை செம்மையாக சிருஷ்டித்து அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை நட்டு அவனுக்கு கொடுக்குறாரு அவன் இருக்கிறதுக்கு. அதில் என்ன மாதிரி காரியங்களெல்லாம் வச்சார். 4 நதி ஓடுது, பொன் விளைகிற பூமியாக இருக்குது. அங்கே மரத்தில் காய்க்கிற பழங்கள்லாம் வந்து பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமாக இருக்குது. சாப்பிட்டா போதாதா, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணுன்றார் கர்த்தர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட் உள்ளவர் அவர். மனுஷனுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டை தர்றாரு. அவனுக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவித்து வாழும்படியாக மனுஷனை உண்டாக்கி அங்கே வைக்கிறாரு. ஆனால் கடைசியில் அவன் வந்து அவருக்கு விரோதமாக துரோகம் செய்கிறான். பிசாசுக்கு பின் செல்ல அவன் தீர்மானிக்கிறான். உடனே வர்றாரு. வந்து அவனுக்கு தோட்டத்திலேருந்து வெளியேற்றணும் இல்லையா. இப்போ கெட்ட குமாரன் காசை கேட்டவொன்னு கொடுத்து அவன் அப்பா அனுப்பிச்சிட்டார் இல்லையா. அந்த கதை தான் இது. அவன் வந்து நீர் வேணாம், நீர் வந்து உம்மோட கால் நான் வாழ முடியாது, உண்மை எனக்கு பிடிக்கல, நானே வாழ்ந்துக்கிறேன், எனக்கு கடவுள் வேணாம். அது என்ன இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதுன்னு சொல்கிறீரோ, அதை நான் புசிப்பேன், நான் இஷ்டப்பட்டதை செய்வேன், நான் எனக்கு அறிவு இருக்குதாக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரி. அப்போ தோட்டத்தை விட்டு போன அனுப்பணும். அனுப்புறதுக்கு முன்னாடியே உன்னை சொல்லி அனுப்புகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பிசாசின் இடத்துல சொல்கிறார், சர்ப்பத்தின் இடத்துல சொல்கிறார். அவர் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். அப்போ வரப்போகிற ரட்சகரை குறித்து அன்பு பாருங்கள். வரப்போகிற ரட்சகரை குறித்த வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு தான் அவனை வெளியே அனுப்புகிறார். தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பி ஆகணும். கொடுத்துட்டு தான் அன்பு எப்படி வேலை செய்யுது பாருங்கள். அதன் பிறகு பார்க்குற நோவாவின் காலத்தில் ஜனங்கள் ரொம்ப சீரழிஞ்சு கெட்டு போய் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வர்றதுக்குள்ளே கர்த்தர் व्यसனப்படுறாரு. இவங்களை ஏன் உண்டாக்கணும், இந்த மனு வர்க்கத்தை ஏன் உண்டாக்கணும்? ஏன்னா அவ்வளோ கெட்டு போய் அவ்வளோ மோசமான ஆட்களாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராகிடுவாங்க போல இருக்குது. ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி மீதி பேரெல்லாம் அழிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா இல்லைன்னா மனு வர்க்கமே அழிஞ்சு போயிடும். மறுபடியும் ஆதாம்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பேழையை செய்ய சொல்லி வெள்ளம் வந்தபோது அந்த பேழைக்குள்ளே அவர்களை வைத்து அன்பு அந்த கதவை அடைக்கிறது. அவர்களை பாதுகாப்பாக வைக்கும்படியாக தேவன் அந்த கதவை அடைத்தார்னு வாசிக்கிறோம். பிறகு ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அவனோட வாக்குத்தத்தம் பண்ணுறார். அவனோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை பெரிய ஜாதியாக்குவேன்றாரு. அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேங்கிறாரு. எக்கச்சக்கமான விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு தருகிறார். பிறகு அவர்களுடைய சந்ததி எகிப்தில் போய் அடிமைகளாக இருக்கும்போது அங்கே வந்து அவர்களை மீட்கிறார். அதை பற்றி பின்னால் சொல்கிறாரு. ஓசியாவில் சொல்லும்போது 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலை மீட்ட கதையை சொல்கிறாரு. இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது அவனை சிநேகித்தேன், என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன்றார், கொண்டு வந்தேன்றாரு. அப்போ பிள்ளையை போல பார்க்குறாரு. இளைஞனாக இருக்கும்போது சிநேகித்தேன், அந்த காலத்துலேருந்தே அவனை நேசிக்கிறேன் நான் என்றாரு. நான் தான் கொண்டு வந்தேன் வெளியே அப்படிங்கிறாரு. வெளியே கொண்டு வந்தவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர்களுக்கு 10 கற்பனைகள் கொடுத்து அவர்களுக்கு நல்ல உயர்ந்த அருமையான வாழ்க்கையை வாழும்படியாக அதற்கேற்ற அருமையான கற்பனைகளை அவர்களுக்கு தருகிறாரு. அது மட்டும் இல்லை, சத்துருக்களை எல்லாம் மடங்கடித்து அவர்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அங்கே ராஜாக்களை உண்டு பண்ணி அதில் தாவீது என்கிற அவருடைய ராஜாவுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் என்றெல்லாம் வாக்கு பண்ணுறாரு. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறான். அந்த தேவாலயத்தில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் அன்பின் செயல் பாருங்கள். அவ்வளோ நேசிக்கிறார் அவன். இவங்களாம் பெரிய யோகியர்கள் கிடையாது. எவ்வளோ தகராறு பண்ணாங்க. எகிப்திலிருந்து கொண்டாந்து இவங்களை கானான் தேசத்துக்குள்ள சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளவு கர்த்தரை 10 முறை அவரை சோதித்தார்கள்னு இருக்குது. 10 முறை அவரை எதிர்த்து பேசினாங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க. கர்த்தரை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக பேசணுமோ அப்படிலாம் சாகரத்துக்காக கொண்டு வந்தீர், அங்கே கல்றை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தீர், எப்படியெல்லாம் பேசினாங்க. அவங்க கடவுளை விசுவாசிக்க மறுத்தார்கள், வர மறுத்தார்கள். ஒரு சந்ததியே அழிஞ்சது வண்ணாந்திரத்தில். அப்போ கூட அவங்களை கைவிடலை. அவங்களோடு இருந்து அவர்களை நடத்தி அவர் கொண்டு வருகிறார். எருசலேமில் கொண்டு அந்த தேவாலயத்தை கட்டுறாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் அவருடைய பாடல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்திலலாம் நிறைய வருது. சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தீம் திரும்ப திரும்ப வரும், பல முறை வருது. அதுதான் அவங்க பாடல்களுடைய முக்கியமான வரிகள். அது என்ன தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. எத்தனை தடவை வருது? நீங்கள் போய் சும்மா எண்ணி பாருங்க. அதை கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜனங்க கர்த்தருடைய அன்பை அப்படி ருசி பார்க்குறாங்க. பாடலே அதை பற்றி தான். அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்ன்றதை பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்பு அவருடைய காருண்யம் என்னென்றைக்கும் உள்ளதுங்கிறத தான் பாட்டாக பாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தேவாலயமே இடிக்கப்படுகிறது, அதுக்கெல்லாம் அனுமதிக்கிறாரு. ஏன்னா அது ஒரு விதமான தண்டனை இவங்களுக்கு. இவங்க அடங்கவே மாட்டாங்க. இவங்க வந்து கேட்குறதே கிடையாது சொல்கிற பேச்சை. இவங்க வந்து தேவனுக்கு விரோதமாகவே போகிற ஆட்கள். எங்கே போனாலும் தேவனை விட்டு விலகி மற்ற தேவனை சேவிக்கிறது, இப்படி தான் அவங்க வாழ்க்கையே. இவர்கள் அன்பு கூர்ந்ததுன்றது பெரிய காரியம் பாருங்கள். கர்த்தரை சொல்கிறாங்க, சார் என்னங்க இப்படி தண்டிச்சாரு, என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, இப்படி அனுமதிக்கலாமா? ஐயோ, நீங்கள் அவங்க சைடை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படிப்பட்ட ஆட்களை நேசித்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு. இவ்வளவு மோசமான ஆட்களை அவ்வளவு நேசித்து அவன் வந்து காலால் எட்டி ஒதைக்கிற மாதிரி இவரை இன்சல்ட் பண்ணுகிறாங்க. அப்போ கூட அவர்களை விடாமல் உடன்படிக்கையின் அன்பினால் அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களை சிநேகிக்கிறார். பாபிலோனியர் வந்து அவருடைய எருசலேம் பட்டணத்தையும் தேவாலயத்தையும் இடித்து பாழாக்கி போட்டு எல்லாத்தையும் இன்சல்ட் பண்ணி கெடுத்து இவர்களை சிறையிருப்பில் கொண்டு போகிறாங்க. அனுமதிக்கிறார் கர்த்தர். ஆனால் அந்த சிறையிருப்பில் கூட அவர்களை அன்பு கூறுறார், அவர்களை உன்னதமான இடத்துல வைக்கிறார். அந்த போன இடத்துல இவன் கவர்னர் ஆகிறான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவெல்லாம் பெரிய பதவிக்கு வர்றாங்க. ஜனங்களுக்கு முன்னால் இவர்களுக்கு பெரிய மேன்மையை தர்றார். அந்த ராஜாவே இவர்களுக்கு விரோதமாக இருந்தவன் இவருடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி இவர்களை மேன்மையாக எண்ண வைக்கிறாரு. இவர்களுக்கு அந்த தேசத்திலேயே ஒரு மேன்மையான இடம் கிடைக்கிறது. அவர்கள் எங்கும் பரவி ஸ்தாபிக்கப்பட்டு வாழுகிறார்கள். அதில் தான் எஸ்தருடைய கதையெல்லாம் கூட வருது. பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுவதும் பரவி உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய பட்டணங்களிலும் அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டு வாழுகிறார்கள். அடிமைகளாக போனார்கள் ஒழிய அடிமைகளாக வாழலை. ரொம்ப ஆசீர்வாதமான நிலையில் வாழ்கிறாங்க. 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்புறார். சைரஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பி அவன் வந்து இவங்க திரும்பி எருசலேமுக்கு நிறைய பேர் திரும்பி வந்து எருசலேமை திரும்ப கட்டுறதுக்கு அவனே பே பண்ணுறான். எங்கேயாவது நடக்குமா அது? ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டு போனான், அவனையும் இவர் தான் எழுப்பினார். இன்னொருத்தனை கொண்டாந்து அதெல்லாம் திரும்பி கட்டித்தர்றதுக்கு எழுப்புறாரு. அவன் வந்து எல்லாத்தையும் கட்டித்தரன்னு வர்றான், இவர்களுக்கு பாதுகாப்பு தர்றான், எல்லாத்தையும் தர்றான். இப்படி அவர்களை நேசிக்கிறார். இது சரித்திரத்தை சொல்ல போனால் சொல்லிகிட்டே போகலாம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இதை வந்து ஒரே வசனத்தில் சுருக்கமாக சொல்கிறாரு. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள், டப்புன்னு சொல்கிறாரு. இதை ஒரே வசனத்தில் முடிக்கிறாரு. இந்த அருமையை அவர் சொல்லுகிறார். 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும், இப்போ கவனிங்க, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எல்லாம் சொல்லுங்க, தூக்கி சுமந்து வந்தார். பூர்வ நாட்களில் எல்லாம்லாம் ஓல்ட் டைம்ஸு, எத்தனையோ நூற்றாண்டுகளாக இவருடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு காலகட்டத்தில் ரொம்ப இக்கட்டான நிலைமை, ரொம்ப இடுக்கண் மத்தியில் வாழ்ந்தாங்க. ரொம்ப கிரைசிஸான நேரத்தில், ரொம்ப கஷ்டமான நேரத்தில் தூக்கி சுமக்கிறார். எப்படி நம்ம சின்ன பிள்ளைய ரொம்ப அழும்போது, ரொம்ப பயந்து இருக்கும்போது, ரொம்ப வேதனைப்படும் போது, ரொம்ப அடிக்கடி பட்டுறப்ப நம்ம தூக்கி அணைச்சி தூக்கியே வச்சுக்கிறோமோ, தூக்கியே கொண்டு போகிறோமோ, அதுபோல் தூக்கி சுமந்து வந்தார் என்று வேதம் போதிக்கிறது. எப்படி நேசிக்கிறார் பாருங்க. அந்த விதமாக நேசிக்கிறார். 107ஆவது சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு பகுதி. அந்த சங்கீதம் முழுதும் இஸ்ரவேலுடைய ஸ்டோரி தான், இவருடைய சரித்திரம். எப்படியெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, கர்த்தர் என்னெல்லாம் இவர்களுக்கு பண்ணார் என்பதை சொல்லிவிட்டு 107ஆவது சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று வருது. அது எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ததெல்லாம் திரும்ப நினைவுபடுத்தி சொல்கிறது தான் 107ஆவது சங்கீதம். அதில் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. 43ஆவது வசனம், 107:43 இப்படி சொல்லுகிறது. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். யாருக்காவது அறிவு இருக்கிறவன் இதை கவனிங்க அப்படின்றார். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது. Whoever is wise, let him heed these things and consider the great love of the Lord.
தேவனுடைய மாபெரும் அன்பை எண்ணி பாருங்கள்ன்றார். அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் சிந்தித்து எண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அதான் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி அதை படிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய அன்பை எண்ணிப்பா. எப்பேற்பட்ட முரட்டாட்டமான ஜனங்க, நம்பாத ஜனங்க. இதை விட யாருங்க அற்புதம் செய்ய முடியும்? சிவந்த சமுத்திரத்தை உங்களை கடக்க வச்சா அப்படிலாம் நடந்துக்குவீங்களா நீங்கள்? சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து நடுவில் நடக்க வச்சு கொண்டு போகிறாரு. மன்னாவை வானத்திலேருந்து தினைக்கி தர்றாரு. அத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க. எல்லா எதிரிகளையும் தோற்கடிக்கிறாரு. கற்பாறையிலேருந்து தண்ணி வருது, குடிக்கிறாங்க வனாந்திரத்தில். எவ்வளோ அற்புதம் செய்யணுங்க, எல்லாம் செஞ்சார். ஆனால் இவரை கேவலமாக தான் பேசுனாங்க. ஆனால் அவர்களை அப்படி அன்பு கூறுறார். இந்த காதல் கதை ரொம்ப பிரமாதமான கதை. அதனால தான் சொல்கிறேன், உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய காதல் கதை இதுதான். விடவே மாட்டேங்கிறார். கொஞ்சம் கூட லாயக்கே இல்லாத ஆட்கள், ஆனால் விட மாட்டேங்கிறார். இன்னும் வேத வசனத்தில் பல இமேஜஸ் நமக்கு வருது. அதாவது பல விதமாக இந்த அன்பை குறித்து வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாரு இது சொல்கிறதுக்கு. இவர் அவர்களை நேசிக்கிறாரு, இந்த அன்பை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு என்னென்ன மாதிரி படங்கள் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்கள். சாலமோன் உன்னத பாட்டுக்கு போங்க. சிலர் அந்த புஸ்தகத்தெல்லாம் வாசித்திருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரொமான்டிக் நாவல்லாம் ரொம்ப விரும்பி படிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அதெல்லாம் விட்டுட்டு இதை படிங்க. இது மாதிரி ஒரு ரொமான்டிக் நாவலில் எங்கேயுமே படிக்க மாட்டீங்க. படிச்சுட்டு நீங்கள் கேட்பீங்க, ஐயோ இதெல்லாம் பைபிள்லையா இருக்குது? ஆமாம், பைபிளில் இருக்குதே. கடவுளை அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆமாம், எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தாம் எப்படி அன்பு கூர்ந்தார் இந்த ஜனங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவைகளெல்லாம் ஒரு வழி. அதனால் அப்படி சொல்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இதை விட ஆழமாக போகணுமா? ஏதாவது சும்மா முத்தமிடுவாரான்னு சொல்லிட்டா போதும். முத்தமிட்டார்னா அன்பு கூறாருன்னு அர்த்தம், விளங்கிக்கலாம். வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. நம்ம ஊரில் சென்சார் கட் பண்ணிடுவான், அதை நாட் அலவுடு. லிப் கிஸ்ஸிங் இஸ் நாட் அலவுட் இல்லையா? நம்ம ஊரில் அலவுடு கிடையாது. எல்லாருமே அதை ரொம்ப இது ரொம்ப டூ மச்சு அப்படின்னு அதை பார்க்க விட மாட்டோம் நம்மலாம், சின்ன பிள்ளைகளெல்லாம். பைபிள் அதை பற்றி பேசுது. ஏன்னா எவ்வளோ அன்பு கூர்ந்தான்னு எப்படி சொல்லு. சும்மா கன்னத்தில் முத்தமிட்டார்னா வழங்காது. எவ்வளோ பேஷனட்டாக, எவ்வளோ இதயபூர்வமாக, எவ்வளோ அவர் மேலே ஆசை வச்சு அவர்கள் அன்பு கூறுறாருன்ற சொல்லும்போது சொல்கிறாரு, வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. உமது நேசம் திராட்சரசம் பார்க்கலும் இன்பமானது. நாங்கள் இதை வச்சு ஒரு பாட்டை எழுதணும். நான் ஒரு முறை இதில் ஏதோ பிரசங்கம் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு யோசனை வந்தது. அதை வச்சு தான் இன்ப நேசர் இயேசுவே உந்த நேசமே திராட்சரசம் பார்க்கிலும் இனிமையானதுன்னு ஒரு பாட்டு எழுதணும். அந்த பாட்டு இங்கேருந்து தான் வந்தது. என்ன அருமையா, எவ்வளோ உண்மையாக அவர் நேசிக்கிறாரு, எவ்வளோ பேஷனட்டாக நேசிக்கிறாரு, எவ்வளோ ஆழமாக நேசிக்கிறார், எவ்வளவு பிரியப்படுறாரு இவங்க மேலேங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி இங்கே இப்படி சொல்கிறாரு. இன்னொரு வசனத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இப்படி நிறையா இருக்குது இதில். எல்லாம் லவ் லாங்குவேஜ், எல்லாம் ரொமான்டிக் லாங்குவேஜ். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையே இருக்கிற காதலில் எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி தங்களுடைய அன்பை, ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கும் இந்த அதிகாரங்கள். அப்போ அப்படி ஒரு பிக்சரை காமிக்கிறார். இது ஒரு காதல் மாதிரி அவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அப்புறம் அது மேரேஜில் போய் முடியுது. ஓசியாவின் புஸ்தகம், ஓசியாவுக்கு போங்க, 2ஆம் அதிகாரம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது ஒரு பயங்கரமான கதை. இந்த ஓசியா தீர்க்கதரிசியை போய் வேசியாக இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறார். இதை வாஸ்தவனே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ என்னங்க ஆண்டவர்ன்றீங்க, இப்படிலாம் பண்ணலாமா? யாராவது ஒரு வேசியை கல்யாணம் பண்ணுவானா? யாராவது விரும்புவானா? அதை எதுக்கு இவனை போய் அப்படி கல்யாணம் பண்ண சொல்கிறார்? ஆண்டவர்னா அப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படிங்கிறான். நடந்துக்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அன்பை சொல்லணும்னு விரும்புகிறாரு. இவங்க எப்படி வேசிகள் மாதிரி இருக்கிறாங்க, ஊரெல்லாம் அலைகிறாங்க,
யார் யார் கூடயோ உறவெல்லாம் வச்சுக்கிறாங்க, இவரை விட்டுட்டு எல்லா தெய்வங்களையும் வணங்குறாங்க, இப்படியெல்லாம் தப்பி போகிறாங்க. இப்படியெல்லாம் இவ்வளவு இவர் நன்மை செய்த பிறகு இவருக்கு துரோகம் பண்ணுறாங்க. இதை எப்படி சொல்கிறது? இந்த கதை எப்படி சொல்கிறது? இதுதான் இந்த லவ் ஸ்டோரி. சினிமா மாதிரி நிறைய பாருங்க. அப்படியே இந்த காதலை எப்படி சொல்கிறது? எவ்வளோ நேசித்து எவ்வளோ பண்ண பிறகும் இவருக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக வேசித்தனமே பண்ணுறாங்க. வேறு வேறு இது பின்னாலெலாம் போகிறாங்க, வணங்குகிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. இதை பற்றி இதன் மத்தியில் அவர்களிடத்தில் எப்படி பேசுகிறது, தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறது? ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்கிறாரு, போய் அவளை கல்யாணம் பண்ணுன்றாரு. கொஞ்சம் கூட வாழ்க்கைக்கு தகுதியற்றவள், திருமண வாழ்க்கையில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. இவன் போய் அவளை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணும்போது இவர் தான் டயலாக் ரைட்டர். யார்? நம்ம ஆண்டவர். சூப்பராக சினிமா எழுதுவார்னு நினைக்கிறேன். விட்டா இதெல்லாம் எடுத்து சினிமா படமாக ஏன் தயாரிக்க மாட்டாங்கன்னு தெரியல. எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார்? ஒரு தகுதியற்ற ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுறான், தேர்ந்தெடுக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அவள்கிட்ட பேசுகிற டயலாக இந்த தீர்க்கதரிசியின் வாயினால் கர்த்தர் சொல்கிறார் 19ஆம் வசனத்தில், 2:19, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஐ வில் மேக் யூ மைன். உன்னை என்னுடையவளாக்கிக் கொள்ளுவேன். ஏன்? நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இங்கே வா, உன்னை நான் மனைவியாக்கிக்க போகிறேன். இந்த விவாகம் வந்து நித்திய விவாகம். ஊரெல்லாம் சொல்லுது நீ தகுதியற்றவள்னு, ஊரெல்லாம் சொல்லுது எவனும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான், ஊரெல்லாம் சொல்லுது நீ இது வாழ்க்கைக்கே லாயக்கற்றவள்னு, ஊரெல்லாம் சொல்லுது யூ டோன்ட் டிசர்வ் இட்னு, இந்த அருமையான வாழ்க்கைக்கு நீ தகுதியே இல்லைன்னு. ஆனால் நான் உனக்கு அதை தர விரும்புகிறேன். நித்திய விவாகத்தினால் உன்னை நான் நியமித்துக் கொள்வேன், எனக்காக நியமித்துக் கொள்வேன்றார். என்ன மாதிரி எவ்வளோ லெவலுக்கு போயிட்டார் பாருங்க. பைபிள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம், காவியம். இதெல்லாம் யாராவது புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனங்களை வச்சே எழுதலாம். ஆனால் அவங்க ஏதோ தப்பு தப்பாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவைகளை வச்சே உண்மையான அன்பு எதுன்னு விளக்கலாம். என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அப்புறம் செப்பனியாவுக்கு போங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். அதில் என்ன கிடைக்குது எனக்கு பிக்சர், தமிழில் அவ்வளோ சூப்பராக வரல. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இது என்ன மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்குதுன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு, அல்லது அந்த தாய் அந்த குழந்தைய தூங்க போடுறதுக்கு ஒரு லல்லபை பாடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. The Lord your God will take great delight in you. He will quiet you with his love. தம்முடைய அன்பினால் உன்னை அமர பண்ணுவார் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக குழந்தை நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி பயப்படுது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, கதறுது. தம்முடைய அன்பினால் உன்னை அமர பண்ணுவார். He will rejoice with you with singing. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய மகிழ்ச்சியோடு அரவணைத்து கொண்டு அந்த குழந்தையை தூங்க வச்சு அதனுடைய தவிப்பை எல்லாம் போக்கி பயத்தை எல்லாம் போக்கி தூங்க வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு காட்சி தாய் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு மாதிரி இவருடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் 103ஆம் சங்கீதத்துக்கு போங்க. 103ஆம் சங்கீதத்தில் இன்னொரு பிக்சரை கொடுக்குறார். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். த பிக்சர் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் சில்ட்ரன். உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருந்திருந்தா, அந்த தகப்பனை உங்களை ரொம்ப நேசித்து நீங்கள் எவ்வளவோ அட்டோழியம் பண்ணி சேட்டை பண்ணி எல்லாம் பண்ண பிறகும் உங்களை ரொம்ப அன்பு கூர்ந்து உங்களுக்கு சிறந்த சாப்பாடை கொடுத்து துணிமணியில் கொடுத்து உங்களை நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி ரொம்ப பொறுமையாக இருந்து உங்களோட திருத்தி உங்களுடைய சேட்டையினால் உங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிடாம, போ நீ எனக்கு வேணவே வேணாம்
அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடாம உங்கள் பின்னாடியே வந்து உங்களை அன்பு கூர்ந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் செய்கிறாங்க. அப்படி நிறைய தகப்பன்மார் அப்படி இருக்கிறாங்க. நல்ல தகப்பன்மார் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு. அப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் உங்கள் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறீங்க. நல்ல படிப்பை தரணும், நல்ல வேலையை வாங்கி தரணும், நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவர்கள் நல்லா இருக்கணும், நம்மளை விட சிறப்பாக அவர்கள் இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும், ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நினச்சி பண்ணுறீங்களா? அது எங்கேருந்து வருதுங்க? அந்த விதமான அன்பினுடைய இது எங்கேருந்து வருது? அது எங்கே கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்க? ஒன்றும் இல்லைங்க, அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அன்பின் சிருஷ்டிகள். இப்படி அன்பு கூறும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பன்மார்களுக்கு தெரியும், பிள்ளை கெட்டு போனால் விட்டுற மாட்டோம், போய் உயிரையே கொடுப்போம், எல்லாத்தையும் விற்று கூட அவனை மீட்டு கொண்டாந்து நல்லவனாக்கி எப்படியாவது நல்ல படிப்பை கொடுத்து வாழ வைக்கணுமேனு வழிவகைகளை உண்டு பண்ணுவோம். இதே நினைவாக தான் நம்ம இருப்போம். பிள்ளைகளுக்கு ஒரு வேளை அதில் அவன் ஜாலியாக இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? இதே நாளைக்கு என்ன பண்ணலாம், அவனுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். கர்த்தர் நம்மை குறித்து அப்படி யோசிக்கிறாராம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. இதெல்லாம் ஏன் வாசத்துக்கு காமிச்சேன்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய பிக்சர்ஸ். பழைய ஏற்பாடு முழுது அப்படிப்பட்ட பிக்சர்ஸ். தேவனுடைய இந்த அன்பின் காவியம் அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஒரு தாய் அன்பை போன்றது, ஒரு காதலன் காதலி அன்பை போன்றது, ஒரு கணவன் மனைவி அன்பை போன்றது, ஒரு தகப்பன் பிள்ளை அன்பை போன்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை விதமான விதத்தில் சொல்லணுமோ அத்தனை விதத்தில் வேத வசனம் இதை குறித்து நமக்கு போதிக்கிறது. சரி, அடுத்தது, அவர் மனுஷனாகவே இந்த பூமிக்குள்ளே தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார், இயேசுவை. காட்ஸ் லவ் இன் பர்சன் லவ். இது நேரம் வந்துடுறார். இவ்வளோ கதை சொன்னாலும் உனக்கு புரியாது. தீர்க்கதரிசியெல்லாம் வச்சு சொன்னால் கதையாக சொல்லிட்டு இருந்தாலும் உனக்கு விளங்காது. உனக்கு இமேஜஸ் எல்லாம் காட்டினா விளங்காது. தகப்பன் மாதிரி, தாய் மாதிரி, காதலன் மாதிரி, காதலி மாதிரி, அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம்லாம் உனக்கு விளங்க மாட்டேங்குது. நானே வந்துடுறேன், நானே வந்து காமிக்கிறேன்னு வர்றாரு. மனுஷனாகவே இறங்கி வர்றாரு பாருங்க. அதை பற்றி யோவான் இப்படி சொல்கிறார். 1 யோவான் 4:9 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1 யோவான் அப்படியே வச்சுருங்க, திரும்ப திரும்ப அதுக்கு நாம் வருவோம். 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? சிம்பிளாக சொல்ல போனால், தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அனுப்பினதுனாலேயே அவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டாராம் தேவன். இந்த வசனத்தை வாசித்துட்டு ஒரு ஸ்விஸ் தியோலாஜியன் இருந்தார், ஒரு ஸ்விஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு பெரிய இறையல் போதகர், பியூரிட்டன்ஸில் ஒருத்தர். ரொம்ப அழகாக போதிப்பாங்க அவங்க. ரொம்ப பழைய புஸ்தகமாக தான் நல்லா இருக்குது. இந்த புது ஆளுங்கள்லாம் சொதப்புறாங்க போட்டு, பழைய ஆளுங்கள் போனால் உருப்படியாக போதிக்கிறாங்க. 17ஆவது நூற்றாண்டில் எழுதினது. அவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை வாசித்துட்டு சொல்கிறாரு, இங்கே 3 காரியங்களை கவனியுங்கள் அப்படின்றார். 1, த மேஜஸ்டி ஆஃப் த லவர். அன்பு கூறுகிறவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை பாருங்கள். யார் அன்பு கூறுறாங்க? தேவன் தம்முடைய அன்பை குமாரனை அனுப்பினதன் மூலம் வெளிப்படுத்துகிறாராம். இந்த வசனம் சொல்லுது. இவர் சொல்கிறார் 3 காரியம் கவனிங்க. 1, யார் நம்மளை அன்பு கூறுறாருன்றதை கவனிங்க, அவருடைய மேன்மையை கவனிங்கன்றார். அவருடைய மேன்மை என்ன? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவருக்கு மேலே எதுவும் இல்லை. சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர், அவர் நித்தியர், அவரை போல ஒருவர் இல்லை. அப்பேற்பட்ட மேன்மை உள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மை அன்பு கூறுறாருன்றாரு. அதை தம்முடைய குமாரன் அனுப்புறதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த தேவன், அவ்வளவு மகிமை உள்ள தேவன் நம்ம அன்பு கூறுறார். அதை கவனிங்கன்றார். அவருடைய மேன்மையை கவனி, அன்பு கூறுறவருடைய மேன்மையை கவனி. 2வது, அன்பு கூறப்படுகிறவருடைய நிலைமையை கவனிங்கன்றார். யார் அன்பு கூறுறாரு? நம்மளை. நம்முடைய நிலைமை என்ன? ஆவிக்குரிய தரித்திரராக, கொஞ்சம் கூட அன்வழுதி தகுதியற்றவர்களாக நாம் இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவன் நம்மளை காலில் எட்டி வச்சுட்டு போகலாம். நம்ம பண்ண அக்கிரமத்துக்கு, மனுஷர்கள் பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவரை தள்ளுனது, அவரை இன்சல்ட் பண்ணது, அவரை பற்றி பேசுனதெல்லாம் வச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்கள. ஆனால் அவ்வளவு தகுதியற்றவர்கள், ஒரு ஆவிக்குரிய தன்மையும் இல்லாதவர்களை அவ்வளோ நேசிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, அவருடைய மேன்மையை பாருங்கள்.
யார் அன்பு கூறுறாரு? மக்களை அன்பு கூறுறாரு. இவருடைய தன்மையை பாருங்கள், இவருடைய நிலைமையை பாருங்கள், இவங்க எப்படிப்பட்ட கேவலமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு. மூணாவது, யார் மூலமாய் மக்களை அன்பு கூறுறார்? தேவன் நேரம் நம்மளை அன்பு கூர்ந்துட முடியாது. ஏன்னா நாம் பாவிகள், பாவத்தோடு அவர் எதையும் வச்சுக்க முடியாது. பாவத்தை நோக்கி கூட பார்க்க முடியாது, அவரால் ஐக்கியம் கொள்ள முடியாது, நம்மகிட்ட எந்த உறவும் வச்சுக்க முடியாது. எப்படி நமக்குள்ள உறவுக்கு வந்தார்? அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்தை போக்கி நம்மை சுற்றி கழுவி நம்மோடு உறவு கொள்கிறார். குமாரன் மூலமாய் நம்ம அன்பு கூறுறார். அப்போ யார் மூலமாய் நம்ம அன்பு கூர்ந்தாரோ அவரை பாருங்கள், இயேசுவை பாருங்கன்றார். பிதாவாகி தேவனை பாருங்கள், அவர் எவ்வளோ மேன்மையானவர்னு பாருங்கள். ஜனங்களை பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய பாவி, கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்னு பாருங்கள். யார் மூலமாக இவர்கள் அன்பு கூர்ந்தார்? இயேசு. அவர் யார்? அவர் தேவகுமாரன். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பினார்னு இருக்குது. அப்போ இவர் ஒரே பேரான, இவர் ரொம்ப ப்ரெஷஸ், இவரை தவிர வேற இல்லை அவருக்கு. அந்த ஒரே பேரான குமாரன் இவர் தேவனுடைய சொரூபமாக இருக்கிறார். அதாவது தேவன் என்னவோ அப்படியே இவர் இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள் அத்தனையும் இவர்கிட்டையும் இருக்குது. தேவனுக்கு சமமானவர், தேவனாகவே இருந்தவர் இவர். இவருடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், இவருடைய நேசகுமாரன். இவர் நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன்னாரு. அந்த குமாரனை நமக்காக அனுப்புகிறார். இந்த மூணுத்தையும் கவனிச்சிங்கன்னா, அனுப்புனவர் யார்? அவருடைய மேன்மை. யாருக்காக அனுப்புனார்? இவருடைய நிலைமை. யார் மூலமாக நம்ம அன்பு கூறுறாரு? இயேசு. இயேசுவின் மூலமாக நான் அவரை பாருங்கள். இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டடி பண்ணிங்கன்னா, குமாரனை அனுப்பினதன் மூலம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார்ன்றது விளங்கிடுன்றார். எப்படி வெளிப்படுத்தினார்? குமாரன் அனுப்பினதன் மூலமாக எப்படி நாம் இவருடைய அன்பை புரிந்து கொண்டோம்? குமாரன் என்னன்னு பார்த்தோம், இவர் யாருன்னு பார்த்தோம், நம்ம யாருன்னு பார்த்தோம், விளங்கிருச்சு நமக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய பாவிக்கு, இவ்வளவு தகுதியே இல்லாதவனுக்கு எவ்வளவு பெரிய தேவன். நம்மளை பற்றி அவர் கவனிச்சிருக்க வேண்டியதில்லை, சீப்போன்னு போயிட்டுருக்கலாம். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரை சிறுவையில் மறிக்க செய்து எல்லாம் பண்ண சொல்லி நம்மை மீட்டு கொள்றதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கை அவர் எடுக்கிறார். அன்பை எப்படி அளக்கிறது? எவ்வளோ அன்புன்னு எப்படி அளக்கிறது? இப்போது ஒருத்தர் உங்களை அன்பு கூறுறாருன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு. திடீர்னு ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு ஒரு 10 கோடி உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வைங்க. உங்கள் மாமாங்கம்மா யாராவது, அப்படி யாராவது மாமா இருக்கிறாங்களா உங்களுக்கு? எனக்கு இருக்கிறாரு. கொடுக்குறாருன்னு வைங்க. கொடுத்தவொடனே என்ன நினைப்பீங்க? பா, எவ்வளோ கொடுத்துட்டாருப்பா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு என்ன அன்பு கூறுறாரு, எனக்கு தெரியலையே. எப்படி இவ்வளவு அன்பு கூறுறாருன்னு உங்களுக்கு புரியுது. இப்போது இவருடைய அன்பின் அளவு எப்படி உங்களுக்கு இப்போ திடீர்னு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய அன்புன்னு எப்படி விளங்குச்சு? ஏன்னா எவ்வளோ கொடுத்துருக்கிறாருன்னு வச்சு, ரூபா கணக்கு தான். எவ்வளவு கொடுத்தாருங்கிறத வச்சு எவ்வளவா என்ன அன்பு கூறுறாருன்றது சொல்கிறீங்க. இவ்வளவு கொடுத்தாருன்னா அப்போ எவ்வளோ என்ன அன்பு கூறுவார் இல்லையா? பொதுவாக உலக பிரகாரமான உதாரணத்தை யூஸ் பண்ணேன். இப்போ இது ரூபாயை விட பெருசுங்க. எத்தனை ரூபா கொடுத்தாலும் இந்த தேவகுமாரனை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவர் செய்ததை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதற்கு ஈடாகாது. உலகம் முழுவதையும் விற்று, அதில் இருக்கிற வெள்ளி பொண்ணையெல்லாம் விற்று, அதில் உள்ள எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட தேவகுமாரன், ஒரே பேரான குமாரன், அவரையே நமக்காக தர்றார். அப்போ அது எனக்கு சொல்லுது, த கிஃப்ட் ஆஃப் ஹிஸ் சன். அவர் தம்முடைய குமாரனை ஈவாக எனக்கு கொடுத்தார் பாருங்க. அதுவே எனக்கு சொல்லுது என்னை அவர் எவ்வளோ அன்பு கூறுறாருன்றது. இந்த குமாரனுடைய வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணி, இவர் எவ்வளோ வேல்யூ, இது 10 கோடியெல்லாம் கிடையாதுங்க, 100 கோடியும் கிடையாது, 1000 கோடியும் கிடையாது, இதுக்கெல்லாம் தாண்டினது. உலகத்தையே விற்று கொடுத்தா கூட இவருக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட ஒரு வேல்யூ, தகுதி அவருக்கு இருக்கிறது. அவரை எனக்காக தந்தருளினார்னு வேதம் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார். அதை பார்க்கும்போது எவ்வளவு என் அன்பு கூறுறான்றது எனக்கு நல்லா விளங்குகிறது. அவருடைய அன்பை பல விதத்தில் பார்க்கலாம். அவருடைய போதனைகளில் பார்க்கலாம், அவருடைய அற்புதங்களில் பார்க்கலாம். எப்படி மனம் இறங்கிய அற்புதங்களை செய்கிறார். வி மூவ்ட் வித் கம்பேஷன். இரக்கத்தினால் உருகி அவர்களை சொஸ்தமாக்குறாருன்னு வாசிக்கிறோம். நம்ம மனதுருகி செய்கிறாரு. எத்தனை பேரை மன்னிக்கிறார், வேசிகளை மன்னிக்கிறாரு, வரி வசூலிக்கிற பொல்லாத அந்த மாதிரி ஆட்களை, அநியாயம் பண்ணுற ஆட்களெல்லாம் அவர் மன்னிக்கிறாரு.
அது மட்டும் இல்லை, கண்ணீர் விடுறார். லாசருவன் கடலில் நின்று கண்ணீர் விடுகிறார் தன்னுடைய சிநேகிதனுக்காக. எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு. சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு கண்ணீர் விடுறாரு. சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனாக வந்து கண்ணீர் விடுறார் மனுஷனுக்காக. அவருடைய அன்பை எல்லாத்திலையும் பார்க்கலாம். ஆனால் சுப்ரீம்லி இந்த கிவிங் ஆஃப் ஹிஸ் சன், அவர் அனுப்பிச்சார அது வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணிடுது. இவர் யார்னு பார்க்கும்போது, இவர் அனுப்பினவர் யார்னு பார்க்கும்போது, என்னுடைய தகுதி என்னன்னு பார்க்கும்போது, தேவன் நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிறார்ன்றது பூரணமாக விளங்கிடுது. இருக்கிறீங்களா? இதெல்லாம் பேசும்போது எனக்கு அப்படியே பறந்துடலாமான் இருக்குது. அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அன்பு கூறுகிறவருடைய மேன்மையை பாருங்கள், அன்பு கூறப்படுகிறவருடைய நிலைமையை பாருங்கள், எவர் மூலமாக அன்பு கூறுறாரோ அவருடைய தகுதியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும் எவ்வளோ உங்களை அன்பு கூறுறாருன்னு. எவ்வளோ அன்பு கூறுறாரு, வார்த்தைகளால் விளக்கவே முடியாது. அவ்வளவாய் நம்ம அன்பு கூறுகிறார். எப்பேற்பட்ட அன்புன்னு பாருங்கள். 4வது, God's love is revealed in the highest degree. அவர் அன்பு எவ்வளோ தூரம் போகுன்றதை காமிக்கிறார். எங்கே காமிக்கிறாரு? குரூசிஃபிக்ஷன், கல்வாரி சிலுவையின் மூலமாக காட்டுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். ஒரு காரியத்தை குயிக்காக காமிக்கிற பாருங்க. 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, சிலுவையில் போகிறதுக்கு முன்னால் நடக்குது இது. கால் கழுவுறார் அந்த சீன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடைய வேலை வந்துருச்சுன்னு தெரியுது அவருக்கு. சிலுவையில் போய் மறிக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அவர்களிடத்தில் இவருடைய சீஷர்கிட்ட அன்பு வைத்திருந்தார். முடிவு வரைக்கும் அன்பு வைத்திருந்தார்னு சொல்லுதுங்க. இங்கிலீஷில் வாசித்திங்கன்னா he loved them to the endன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அன்பு கூர்ந்தார், அவங்களோட இருந்தார். 3 வருஷம் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, அன்பு கூர்ந்தார். இப்போ கடைசி சாகிற வரைக்கும் அன்பு கூர்ந்தார்ன்ற மாதிரி இருக்குது இல்லையா? இல்லை, அதை விட மேலாக ஒன்று சொல்லப்படுகிறது என்பதை நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் வெளிப்படுத்துகிறது. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் இங்கிலீஷில் வாசித்திங்கன்னா அது எப்படி வருதுன்றதை கொஞ்சம் பாருங்கள். Jesus knew that the time had come for him to leave this world and go to the Father. பிதாவினிடத்தில் போகிற வேலை வந்துடுது அப்படின்னு தெரியுது. Having loved his own, தம்முடையவர்கள் அவர்கள் அன்பு கூர்ந்தார் இல்லையா? who were in the world, உலகத்தில் இருந்த தம்முடையவர்கள் அன்பு கூர்ந்தார். He now showed them the full extent of his love. கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார்ன்றதை சொல்கிறத விட்டுட்டு எப்படி சொல்கிறாங்க? இப்போது இவ்வளோ நாளாக அன்பு கூர்ந்தவர்களுக்கு இந்த அன்பு எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு இவர்களுக்காக செய்யும் என்பதை வெளிப்படுத்தினார். He revealed the full extent of his love. Amplified version அதை எப்படி மொழிபெயர்க்குதுன்னா, அவர்களை கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார், டு த ஹையஸ்ட் டிகிரி. எவ்வளோ அன்பு கூறமோ அவ்வளோ அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லுது. NIV ரொம்ப பிரமாதமாக சொல்லுது. He showed them the full extent of his love. full extentனா அன்பு எவ்வளோ தூரம் போகும், என்ன செய்யும், என்ன செய்யும், எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத எங்கே வெளிப்படுத்துகிறாரு? கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இயேசு சொன்னார், தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவனுடைய அன்பை காட்டிலும் ஒருவனுடைய அன்பு பெரிதாக இருக்க முடியாதுன்னார். தன்னுடைய நண்பர்களுக்காக ஜீவனை ஒருத்த கொடுக்குறான்னா அதை காட்டிலும் பெரிய அன்பு ஒருத்தனுக்கு இருக்க முடியாதுன்றார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் அப்படி சொல்லுது. நீதிமானுக்காக ஒருத்தன் மரிப்பது அரிது, ரொம்ப ரேர். நீதிமானுக்காக ஒரு ஆள் மரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக நடக்கலாம். நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது நடக்கலாம், அப்பப்போ நடக்கலாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு பாவிகளுக்காக மரித்தார். என்ன அற்புதமாக சொல்லுது பாருங்கள். நீதிமானுக்காகவே அவனும் மறிக்க மாட்டான், ரொம்ப ரேர் தான். நல்லவனுக்காக எப்பாவது ஒரு தடவை நடக்கும். ஆனால் பாவிகளுக்காக யாருங்க மறிப்பா? இதுதான் இந்த காதல் கதை. இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். அதனால தான் நம்ம சினிமாவுக்கு போய் காதலை கற்றுக்கிறது இல்லை. ஹலோ, சினிமாவில் போய் காதல் கற்றுக்கிறது இல்லை. அங்கே தப்பு தப்பாக கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க. அழகாக இருந்தால் போகலாம், பின்னாடி அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கணும், அப்போ போகலாம். இதெல்லாம் சினிமாவில் கற்றுக்கிறது. அது வேறு விதமான அன்பு, செல்ஃபிஷ் அன்பு.
தனக்கு ஏதாவது கிடைக்குமா, தான் எதையாவது யூஸ் பண்ணிக்கலாமா, தான் ஏதாவது இன்பத்தை அடையலாமா அப்படின்னு பார்க்குற அன்பு. இந்த அன்பு வேறு அன்பு, தம்முடைய குமாரனையே கொடுக்குற அன்பு. இதை வச்சு தான் புதிய ஏற்பாட்டு போதகர்கள்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள். உயிரையே கொடுக்குற அன்பு. அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார் பாருங்க. அதில் ஏதோ யூஸ் பண்ணுறாரு, அவங்களுக்கெல்லாம் இது நல்லா புரிஞ்சிருச்சு. தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. இந்த லவ்னுடைய எக்ஸ்டென்ட்டை காமிச்சிட்டார், ஃபுல் எக்ஸ்டென்ட்டை காமிச்சிட்டார். எவ்வளோ தூரம் அந்த அன்பு போகும், உயிரை கொடுக்கும் இந்த அன்பு, அவ்வளோ தூரம் போகும். ஜீவனையே கொடுக்கும், அதுக்கு மேலே என்னத்தை கொடுக்க முடியும், அவ்வளோ தூரம் போகும்னு காமிச்சிட்டாரு. இப்போ பவுல் அதை பற்றி சொல்கிறார் 5ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார் எப்படி வாழணும்னு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு ஊர்ந்தது போல நீங்களும் அன்பிலே எப்படி நடந்துங்க, கிறிஸ்தவங்க எப்படி நடந்துக்கணுன்றாரு. அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு நமக்கு. அந்த மாதிரி உயிரையே கொடுக்குற அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக இருந்தால் அப்படி நடந்துங்க அப்படிங்கிறார். 1 யோவான் 3:16, அதுக்கு தான் 1 யோவானை வச்சிருக்க சொன்னேன் இல்லையா. 1 யோவான் 3:16 அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர் ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு என்னென்னு வழங்கிருச்சான். கடவுள் அன்பு உனக்கு புரியணும்னா இந்த சினிமா போய் பார்த்துட்டு வா, அதுதான் பெஸ்ட்டு, உனக்கு அன்பு நல்லா புரியணும்னு சொல்லலை. நீங்கள் நிறைய சினிமா பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க பாருங்க ஜனங்க, என்னன்னு தெரியல, எவ்வளோ படித்தாலும் அந்த புத்தி போக மாட்டேங்குது. சினிமா சினிமா சினிமா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சினிமா பைத்தியம். சினிமாவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை விற்றுட்டாங்க. அதுதான் அப்படியே வாழ்க்கையை பிரமாதமாக தங்களுக்கு காட்டுதுன்னு பார்க்குறாங்க. சினிமாவில் உள்ள காதல், சினிமாவில் பார்க்குற அன்பு, இதுதான் அன்புன்னு பார்க்குறாங்க. இதை தான் பெருசாக நினைக்கிறாங்க. பைபிளை பற்றி ஒன்றும் தெரியல, இந்த காவியத்தை கேட்டதே கிடையாது, இந்த கதையை, இந்த எப்பிக் லவ் ஸ்டோரியை கேட்டதே கிடையாது. சினிமா ஸ்டோரி தான் தெரியும், அங்கே போய் எதையோ லவ் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துட்டான். அதனால தான் திருமணம் தோல்வி அடைகிறது. ஏன்னா அங்கே கற்றுக்கிட்ட அன்பு தப்பு, இங்கே கற்றுக்கிற அன்பு தான் கரெக்ட். நீங்கள் சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். எப்படி அன்பு என்னன்னு நமக்கு தெரியும். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற அன்புனா எனக்கு எப்படி தெரியும்? சினிமாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, 100 சினிமாவை பார்த்து அன்பை விளங்கி கொள்ள முடியாது. பைபிளை வாசித்தீங்கன்னா, இயேசுவை பார்த்தீங்கன்னா, அவரை எப்படி தேவன் அனுப்பினார்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் எப்படி ஜீவனை கொடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாவிகளாக இருந்த நம்ம நேசித்தார், கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர் நம்ம நேசித்தார்னு பார்த்தீங்கன்னா அன்பு என்னன்னு விளங்கிடும். வாழ்க்கை தோல்வி அடைகிறது அதனால தான், சினிமாவில் கற்றுக்கிட்ட அன்புனால தான். அவ்வளோ சினிமா பார்த்து கடைசியில் கல்யாணம் பண்ணி உருப்படாமல் போகிறது. ஏன்னா அந்த ஹீரோ மாதிரி அவங்க அங்கே பார்த்தாங்க பாருங்கள், ஹீரோ அந்த மாதிரி இவங்க நடந்துக்க பார்க்குறாங்க. கடைசியில் அவ சொல்லிடுறேன், இன்னைக்கு 0 போயாண்டுருவா, நீயாவது இதாகுது. சரி சொல்கிறாங்க, இன்னும் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டங்க, பொண்ணுங்கள்லாம் லேசான ஆளுங்க இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆமாம்மா, நீங்கள் அந்த ஹீரோ மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். இயேசு மாதிரி இருந்தீங்கன்னா எப்பேர் பண்ண பொண்ணு, எப்பேர் பண்ண வாலிபர்கள் நல்லா கவனிங்க. இயேசு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுற பொண்ணு உங்களை உயிர் போனாலும் விட மாட்டாங்க, உங்களை நேசிப்பாங்க. இயேசு அன்பு கூறுறது போல் அன்பு கூர்ந்தீங்கன்னா, இயேசுவின் அன்பை மாடலாக வச்சுக்கிட்டு அங்கே அன்பை கற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்காம நான் என்ன கொடுக்கலான்னு பார்த்து கொடுத்து 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 அன்பு கூர்ந்தீங்கன்னா, உங்கள் ஜீவனையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட பொண்ணும் உங்களை விட்டு விலகவே மாட்டா. எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் வேணாம்பா, ஏன்னா இந்த அன்பு எங்கேயும் பார்க்கவே முடியாது. திருமண வாழ்க்கை வெற்றி பெறும். ஒரு பெரிய இதை பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஒன்றும் விளங்காத ஆளுங்க என்னென்னத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே விளங்காத ஆளுங்க இந்த சினிமாவை பார்த்துட்டு தங்களுக்கு பெரிய விளங்கிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வாலிபனாக இருந்தப்போ இந்த அரபு இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருந்தது பாருங்கள். அப்போ
இந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொன்னதை வாசித்தேன் நான். அவர் சொல்கிறாரு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த வாரை தீக்கிறதுக்காக, இந்த 2 பேருடைய சண்டையை தீக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு குரூப் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே குடும்பத்தையே சரியாக நடத்த தெரியாத ஆளுங்கன்றார். மனைவிக்கு இவனுக்கு சண்டை, மனைவி இவனை விட்டு போய் 15 வருஷம் ஆகுது. அதை எப்படி சால்வ் பண்ணி மனைவியை கொண்டாந்து சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு இவனுக்கு புரியல. இவன் தான் போய் அங்கே போய் 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற சண்டையை தீர்த்து வச்சுட்டு வர்றதுக்கு போகிறாரு. எவ்வளோ பணம் வேஸ்ட்டு, எவ்வளோ முயற்சி வேஸ்ட்டு. இவங்களுக்கு ஒரு தனி பிளேனு, அங்கே போய் இறங்கி இந்த 2 நாடுகள், இது தீராத பிரச்சனைங்க. இதுக்கு கடவுளுடைய ஞானம் வேணும், இது கடவுள் வேணும். இதை தீக்கிறதுக்கு இவன் போய் எப்படி தீக்க போகிறான்? வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனையை தீர்க்க முடியல, அங்கே போய் என்னத்தை தீக்க போகிற நீ? உனக்கு என்னென்ன விளங்கலையே? ஹலோ, சிலருக்கு இப்போ தான் லைட்டு அடிக்குது லேசா. ஆமாங்க, இப்போ தான் யோசிக்கிறேன் நான். சிலர் என்ன கேட்பாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன் சொல்ல மாட்டேன்? நான் ஆரம்பித்த புதுசில் அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சினிமா பார்க்கக்கூடாதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதில்ல, நீங்கள் டிவி பார்க்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுறதில்ல. என்னங்க அது? பிரசங்கம் பண்ணவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சார், அவங்க மாமாவை பார்க்க போனார் பாருங்க. அவங்க மாமா பீரோவில் என்னத்தையும் அடுக்கிறதுக்கு போனார். இவர் பின்னாலேயே போனார். பீரோவை திறந்தார். அவர் உள்ள டிவி இருக்குது. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போகிறவர். டிவி வச்சிருக்கக்கூடாது வீட்டில். பாஸ்டர் ஈஸ்டர் வந்து பார்த்தாருன்னா அவ்வளோதான், நரகத்தில் போட்டுருவார் உங்களை. அவரே அனுப்பிச்சிடுவார் நரகத்துக்கு உங்களை. அப்படிப்பட்ட சர்ச்சு. ஆனால் கேபிள் கனெக்ஷன் பின்னால் இருந்து கொடுத்து, காட்ரேஜ் பீரோவில் பொத்தல் போட்டு கேபிள் கனெக்ஷன் கொடுத்து டிவியை உள்ளே வச்சு பார்க்குறாரு. அவர் கட்டிலில் உட்காந்துட்டு பார்ப்பார் போல ரூம் உள்ளுக்கு. இருக்கிறீங்களா? அப்படிதான் ஒருத்தர் சொன்னார், உங்கள் இதை நான் பார்க்குறேங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நீங்களும் டிவி பார்க்கக்கூடாது. நாங்கள் பழைய ஆளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க. நீங்களாம் பார்க்கக்கூடாதுங்க. இல்லை இல்லை, உள்ளே வச்சுருக்குறோம் நாங்கள். பாஸ்டருங்க அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க, அதனால தான் பாஸ்டருங்க ரொம்ப கில்லேடிங்க. அவங்க கூடிய மனைவினையும் கூப்பிட்டு வந்து இவங்க அப்படியே உள்ளே ஒரு ரூமாக போய் செக்கப் பண்ணுவாங்க எல்லோரும். நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் வர்றதே பெரிய காரியம். செக்கப் எல்லாம் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. டிவியை பார்க்காத, அதை பார்க்காத சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நான் கண்டுபிடிச்சது அதுதான். நான் 9ஆவது வகுப்பு வரைக்கும் ஒரு சினிமா கூட பார்த்ததில்லை பாருங்கள். சினிமா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போஸ்டர்லாம் என் விளங்கவே விளங்காது எனக்கு. சினிமா போஸ்டர்லாம் நிறைய ஓட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். எனக்கு அது அர்த்தமே விளங்காது, என்னன்னு எனக்கு தெரியாது பாருங்கள். ஏன்னா எனக்கு எக்ஸ்போஷரே கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தேன் நான். ஒரு நாள் சபையில் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு விசேஷ பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருத்தி இப்படி காலை தூக்கிக்கிட்டு இப்படி ஆடுறாளாக்கும் அப்படின்னாரு. பக்கத்தில் உட்காந்து இந்த பையன் சொன்னான், நீ வெளியே வா, உனக்கு காமிக்கிறேன் நான். போஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு எதிரியே ஒட்டியிருக்காங்கப்பா, நீ பார்க்கலையா? நான் பார்க்கலையப்பா, நான் பார்த்ததில்லை, இதெல்லாம் விளங்குறது இல்லை எனக்கு. இந்த வான்னு கொண்டு போய் காமிச்சான். அன்னைக்கு தான் எனக்கு சினிமாவுக்கு போகணுன்ற யோசனையே வந்தது. ஓஹோ, இப்படி ஆட்டம்லாம் இருக்குது போல இருக்குதுங்க. இவங்க மூலமாக தான் சினிமாவை பற்றியே கற்றுக்கிட்டேன், பிரசங்கர் சொன்னது மூலமாக தான். அதனால் நான் தீர்மானம் பண்ணிட்டேன், சினிமாவை பற்றி பேசி சினிமாவை பற்றி ஆசையை கிளப்பக்கூடாது. பேசினா சினிமா ஆசை முற்றிலும் அத்து போகிற மாதிரி பேசணும். நான் என்ன சொல்கிறேன், அந்த காதல் கதை, இந்த காதல் கதை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஐயோ, அது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களான்னு சொல்கிறேன். இந்த கதையை வாசித்து பார்த்தீங்களா, இந்த கதையை கேட்டிருக்கிறீங்களா? இந்த கதையை கேட்டவர்களுக்கு அந்த கதை ரொம்ப சீப்பாக தெரியும். அதை போய் பார்க்கவே மாட்டீங்க. இந்த கதையை நான் வாசித்து இதை நான் புரிந்து கொண்ட பிறகு அந்த கதையை பார்க்கணுன்ற ஆசையே வர்றது கிடையாது எனக்கு. அன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டார், யாரோ பெரிய ஹீரோ சொல்லி, பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவர்? நான் ஒரு சினிமா கூட பார்த்ததில்லை அவர் நடிச்சு. எல்லோரும் ஊரே பார்த்துருக்குது போல இருக்கு. நான் பார்த்ததே இல்லை. பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? இல்லை. ஏன்னா சூப்பரான ஹீரோ எனக்கு தெரியுங்க. இந்த ஹீரோவை படித்த பிறகு அந்த ஹீரோலாம் ஜீரோ மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு பெரிய ஆசை கிடையாது. நான் டிவி வச்சுக்காதீங்கன்னு சொல்லலை, அதெல்லாம் சொல்லலை. நான் சில நல்ல காரியங்கள் டிவியில் வர்றதெல்லாம் பார்க்குறேன் நான். ஆனால் இந்த சினிமா பைத்தியமாக இருக்கிறது தப்பு. சினிமாவில் உங்கள் வேல்யூஸை கற்றுக்கிறது தப்பு. சபை எதுக்கு இருக்குதுங்க? சபைக்கு எதுக்குங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இவ்வளோ பெரிய வந்திருக்கிறீங்க.
நான் சொல்லுகிறேன், இந்த அற்புதமான காதல் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா படமும் 100 நாள் ஓடி 150 நாள் ஓடி சில்வர் ஜூபிலி என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாம் கொண்டாடுது. இது 40 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது. இந்த அற்புதமான காதல் கதையை, தேவனுடைய அன்பை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இது 40 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்னும் முடிக்கலைங்க. எனக்கு வாழ்நாள் இன்னும் ரொம்ப தேவைப்படுது இதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு. இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, எல்லாம் சொல்லுங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக எனக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்புனா என்னன்னு விளங்கிருச்சு. இது விளங்குச்சுன்னா தோல்வி வராது வாழ்க்கையில். இது விளங்குச்சுன்னா திருமண வாழ்க்கை உருப்படும். இது விளங்குச்சுன்னா அன்பு தோல்வி அடையாது. ஏன்னா இது ஒரு காலம் ஒழியாத அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அதே 4ஆம் அதிகாரம் 1 10ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பே உண்டாகாதுங்க இல்லைனா. அன்பு எப்படி உண்டாயிருக்குது? நமக்குள்ள பாவம் வந்துருச்சு. பாவம் நம்மளை செல்ஃபிஷ் ஆக்குது. நம்ம அடிப்படையில் சுவாபத்தில், பாவ சுவாபத்தில் கெட்டு போயிருக்கிறோம். செல்ஃபிஷ்னஸ் அப்படியே ஊறி போயிருக்குது, நமக்குள்ள வேரூன்றி இருக்குது. எனக்காக வாழணும், நான் தான் முதல்ல சாப்பிடுவேன், எனக்கு தான் முதல்ல துணிமணி வாங்குவேன், என் நலனை தான் பார்ப்பேன், மற்றவனை பற்றி டோன்ட் கேர் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வாழ்க்கை முறை ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி உண்டாயிருக்குது? அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ததுனால, கிருபாதார பலியாக ஆகி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ததுனால உள்ள இப்போ அன்பு உண்டாயிடுச்சு. எத்தனை பேர் சொல்லுங்க அன்பு உண்டாயிருக்குதுன்னு? அப்போ இதை வச்சு தான் எல்லாம் போதிக்கிறாங்க. கிறிஸ்தவ போதனையெல்லாம் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். பவுல், பேதுரு, யோவான் எல்லாமே சொல்கிறாங்க. 25 வாரம் போதிச்ச திருமண வாழ்க்கையை பற்றி. புருஷர்களே, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். ஏன் டிரான்ஸ்லேஷனில் வாசித்தீங்கன்னா, புருஷர்களே சிலுவையில் தொங்குறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா அப்படி தான் அவர் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் தொங்குனாலும் ரெடி அப்படின்னு இருங்க. அந்த மனைவி உங்களை விட்டு போகவே மாட்டா. ஏன்னா இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கவே கிடைக்காது. நாம் ஏன் கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம்? செத்தாலும் அவரை விட்டு நீங்க மாட்டோம். அவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை விட மாட்டோம். என்ன நடந்தாலும் அவரை தான் பின்பற்றோம், அவருக்காக வாழ்வோன்னு இருக்கிறோம். ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. சரி, கடைசியா இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு 1 Corinthians 13:8 சொல்லுது. ஒரு காலம் ஒழியாது அப்படின்னா முடிவே இல்லை. இந்த அன்புக்கு நித்தியமாக தொடரும். தேவன் எவ்வளோ நாள் இருக்காரோ அவ்வளோ நாள் இருக்குது இந்த அன்பு. எவ்வளோ நாள் இருக்க போகிறாரோ அவ்வளோ நாள் இருக்க போகுது. இது தொடருகிற அன்பு. இந்த அன்பு மரணம் கூட இந்த அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இந்த அன்பு அற்புதமான ஒரு அன்பு. இந்த அன்பை தேவன் நமக்குள்ளே ஊற்றுகிறாராம். ரோமர் 5:5 சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் தேவன் தம்முடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார். இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது என்ன நடக்குது? நாம் அன்பு உருவெல்லாம் மாறிடுறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க கொஞ்சம் மாற்றம் இருக்குதுங்கன்னு? ஒருவேளை இயேசு அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லை? கிறிஸ்தவர்கள்னா முன்ன மாதிரியே தாங்க இருக்கிறேன் அப்படின்னா என்ன கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தேங்க, இப்போது இந்த அன்பு எனக்குள்ளே வந்திருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஓரளவுக்கு கிறிஸ்துவின் அன்பை என்னுடைய ஜீவியத்தில் பார்க்க முடியுது. நானும் அன்பு கூறுறேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் நான் அன்பு கூறுறேன். எனக்குள்ள மாற்றங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அந்த மாற்றம் தொடரப்போகுது. தொடர்ந்து போய் 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 இந்த அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்பட போகிறது. இன்னும் அப்படியே அந்த அன்பு உங்களுக்குள்ளே வளர்ந்து பெருகி உங்களை ஆட்கொண்டு உங்களை நடத்தி உங்களை வாழ்க்கையை சிறப்பாக்கி நாமெல்லாம் நித்தியத்தில் போய் நுழையும் போது தேவனுடைய சமூகத்தில் போய் அவரோடு நித்தியமாக இருக்க போகிறோம். அங்கே அது பூரணப்பட்டு தேவனுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் எல்லாம் நமக்கு விலகி கொள்ளும்படியாக இந்த அன்பை, பூர்ணமான அன்பை அனுபவித்து பார்த்து ருசி பார்த்து அதிலே வாழுகிறவர்களாக நாம் எல்லாம் இருக்க போகிறோம். வேதம் போதிக்குது. இருக்கிறீங்களா?
என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காரியம்! இந்த அன்பு எப்படி பெறுறது? 1 யோவான் 4:7 சொல்லுகிறது. 4:7 பாருங்க. 1 யோவான் 4:7 நமக்கு இப்படி சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு எல்லாம் சொல்லுங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். எப்படி இந்த அன்பு உண்டாகுது? எப்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும்? இந்த விதமான அன்பில் எப்படி வாழ்வோம்? இந்த விதமான அன்பு எப்படி சாத்தியம்? அவரை மாதிரி உயிரை கொடுக்குற அன்பு, அந்த அன்பு எப்படி நமக்குள்ளே வர முடியும்? நம்முடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக்க முடியும்? அது எப்படி வர முடியும்னா, அன்புள்ள எவனும், யார்கிட்ட அன்பை பார்த்தீங்கன்னா, அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். இஸ் born again. தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான். அவன் தேவனால் பிறந்ததுனால அவனுக்குள்ள அன்பு வந்திருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால் இந்த புது மனுஷர் ஆகும்போது, நாம் தேவனால் பிறக்கும் போது, தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால நாமும் அன்புள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த அன்பு நம்மை வந்து நிரப்புகிறது. இருக்கீங்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இன்றைக்கி தேவை அது. மறுபடியும் பிறக்காமல் சும்மா சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறதுனால தான் அன்பு உண்டாகிறது. இந்த அன்பை கற்றுக்க முடியாது. இந்த அன்பை வேறு விதமாக பழகிக்க முடியாது. இந்த அன்பு நமக்குள்ளே எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியின் ஊற்றுகிறார் அந்த அன்பை. இந்த அன்பு நமக்குள்ளே எப்படி வருகிறது? மறுபடியும் பிறக்கிறதுனாலே வருகிறது. அன்புள்ளவனை பார்த்தீங்கன்னா அவன் தேவனால் பிறந்தவன். அதனால தான் அவன் அன்பு கூறுகிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதன் அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களை இன்றைக்கு தொட்டு எங்களோடு பேசினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பினால் எங்களை கவர்ந்து இழுத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இந்த அன்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொரு குடும்பத்திலும் அவசியம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவசியம். இது இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது. இந்த அன்பை கத்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு மக்கள் அப்படி அறிந்து கொள்ளட்டும். இந்த அன்பு ஒவ்வொரு உள்ளத்திலும் பிரவாகித்து ஓடட்டும், ஊற்றப்படட்டும். இன்றைக்கி மறுபடியும் பிறவாதவர்கள் கூட இன்றைக்கு தங்களுடைய உள்ளத்தை திறக்கட்டும். தேவனே எனக்குள் வாரும், இந்த மறு பிறப்பை எனக்கு தாரும், மறுபடியுமா என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதத்தில் ஆரம்பிக்க, ஒரு புதிய ஆவிக்குரிய மனுஷராய் மாற எனக்கு உதவி செய்யும் என்று ஜனங்கள் உள்ளத்தை இன்றைக்கு திறக்கட்டும். உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், மறுபடியும் பிறக்கட்டும். அதன் மூலமாக அன்பு பிரவாகித்து அவருடைய உள்ளத்தை வந்து நிரப்பட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய மாற்றங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இதன் மூலமாக காணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.